அம்மா ஆரம்பிச்சிடலாம். அம்மா சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, அருள்மிகு உண்ணாமலை சமேத அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி, திருத்தணி முருகப்பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி, அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத அருள்ஜோதி நாதனே திருவடிகள் போற்றி போற்றி, அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். குணஸ்ரீயம்மா விநாயகர் பாடல் பாடுங்க. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பிடியதன் உருபூமை கோலமிகு கரியது, வடிகொடு தனதடி வழிபடும் அவரிட, கடி கணபதி வர அருளை நன்மிகு கொடை, வடிவினர் பயில் வழி வளமுறையிறையே, வடிவினர் பயில் வழி வளமுறையிறையே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. நீங்களே நான் ஒளியற்போன்ப குளித்த புகழியற்போன் கடல் போற்றி, ஆலிமிசை கல்விதப்பில் அனைந்த பிரான் நடி போற்றி, பாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமணி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி, ஊழிமணி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி. ஐயா சிவாய நம்ம திருவடி வணங்குகிறேன் ஐயா. இது வரைக்கும் 179 பாடல் 12வது அமர்வு வரைக்கும் முடிஞ்சிருக்கீங்க. அது 13வது அமர்வு 180வது பாடல். ஐயாவே வருக வருக என்று வரவேற்கிறோம். ஆரம்பிக்கலாங்க ஐயா. நீங்க ஆடல் வல்லான் சொக்கநாதருடைய திருவருளும், அங்கேற்கண்ணி மீனாட்சியுடைய திருவருளும், நால்வர் பெருமக்களுடைய குருவருளும் ஒன்றாக சேர்த்து இந்த ஈசன் குழுமம் என்ற நிலைக்களத்திலே 63 நாயன்மார்களுடைய வரிசையிலே இன்றைய தினம் அடியேன் தொடர்ந்து திருநாவுக்கரசு நாயனார் புராணத்தை நாம் சிந்திப்பதற்கு இந்த நிலைக்களமாக அமைந்திருக்கக்கூடிய குருவர்களையும் திருவர்களையும் அடியேன் மனம் மொழி மெய்களினாலே வழிபாடு செய்கின்றேன். மேலும் இங்கு குழுவில் இருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியேன் சென்னிலேன் சூட்டி மகிழ்கின்றேன். சிற்றம்பலம். சிவாய சிவாய். இன்றைய தினம் நாம நாவுக்கரசு புராணத்துல உள்ள முக்கிய செய்திகள் தான் பார்க்க இருக்கிறோம். இன்னைக்கு கொஞ்சம் ஒரே ஒரு நிமிஷம். இன்னைக்கு கொஞ்சம் நம்ம முக்கியமான செய்திகள் இன்றைய தினம் பார்க்க இருக்கிறோம். ரொம்ப இருபெரும் அடியவர்களுடைய சந்திப்பெல்லாம் நம்ம பார்க்க இருக்கிறோம்னு சொல்லிட்டு நாவுக்கரச புராணத்துல நமக்கு சுவாமி எப்படி ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, இன்னைக்கு ரொம்பலாம் நம்ம முன்னுரையே ஒரு 5 நிமிடத்துக்குள்ள முடிச்சிட போறோம். முடிச்சுட்டு நம்ம பார்க்க வேண்டிய செய்திகளை பார்க்க போறோம். இன்றைய தினம் நம்ம கொஞ்சம் வேகமாவே போகலாம், அல்லது சரியான நிலைக்களத்துல போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். திருநாவுக்கு அரசு வளர் திருத்தொண்டின் நெறிவாழ வரிஞான தவமுனிவர் வாக்கீசர் வாயுமைக்குகள் பெருநாம சீர்பரவல் உருகின்றேன் பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய ஒண்ணாமை உணராதேன். ஆக இந்த திருநாவுக்கரசு அப்படிங்கிற அந்த அந்த
நாமத்தினுடைய பெருமையை சொல்ல வந்திருக்கிறேன் அப்படின்னு சேக்கிழார் நமக்கு திருநாவுக்கரசரை நமக்காக அறிமுகம் செய்கின்றார். அந்த வகையில நம்ம பல செய்திகள் பார்த்தோம். நாவுக்கரசு நாயனாருடைய முழு புராண செய்தியும் பார்த்துட்டு இருக்கோம். இந்த புராணம் படிக்கிறதுனால என்ன, ஏன் இந்த புராணங்கள் எல்லாம் படிக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி. இந்த புராணம் படிச்சுக்கிறதுனால நமக்கு என்ன பெருசா கிடைச்சிட முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு நம்ம எல்லா அடியார்களுக்கு ஒரு முறை நீங்க கொஞ்சம் உங்களுடைய திரும்ப குறிப்பை கொடுக்கலாம், வாய்ப்பு இருந்ததுன்னா, இல்லாட்டி இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன அப்படின்னா, நான் பேசுறது கேக்குதுங்களா? முதல்ல கேக்குதுங்களா? அடியன் பேச சரியா? மகிழ்ச்சி, எல்லாரும் கேக்குது. ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது இந்த நாவுக்கரசு புராணம்ன்றது எதுக்காக நம்ம படிக்கணும், இந்த புராணம் படிப்பதுனால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் செய்திருக்காங்க. நிறைய இருக்கு. அதாவது வேதம் இருக்கு, வேதத்திலிருந்து பிரிஞ்சதுதான் ஆகமம், ஆகமத்திலிருந்து பிரிஞ்சதுதான் நமக்கு உபநிடதம், உபநிடத்திலிருந்து ஒரு பகுதி தான் நமக்கு இதிகாசம், இதிகாசத்திலிருந்து ஒரு பகுதி தான் புராணம். ஆக இந்த புராணங்கள் என்பது ஒரு தனிநபருடைய முழு நீள வாழ்வியல் வரலாற்றை சொல்லுவது புராணம். இந்த புராணம் படிக்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்கும்? ஏன்னா நிறைய நாவுக்கரசு புராணம் இருக்கு, மற்றவர்களுடைய புராணம்லாம் நம்ம பார்க்கிறோம். இந்த புராணம் படிக்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த புராணத்தின் வாயிலாக நாம் யாருடைய புராணத்தை படிக்கின்றோமோ அவர்களுடைய வாழ்வை நாம் கடந்து விடுவதற்கு சமம். எத்தனை பிறவி நாம் எடுக்க வேண்டும் அப்படின்னு இருக்கிறதுல, நீங்க எவ்வளவு புராணங்கள் படிக்கிறீங்களோ அத்தனை புராணங்களையும் நீங்க கடந்து போறீங்க. உங்களுடைய ஆன்மாவானது திரும்ப பிறக்காம அது கடந்து போகின்றது அப்படின்னு சொல்லுகின்ற ஆற்றல். நார்மலா இந்த பிறவி கொடுக்கறதுக்கான காரணம் என்ன? பெருமான் இந்த பிறவி கொடுக்கறதுக்கான காரணம் என்ன? சில பல நம்மளுடைய வினைகளை, அனுபவங்களை இந்த ஆன்மா தேக்கி வைப்பதற்காக. இந்த பிறவியிலேயே பல புராணங்களை படித்து பல விதமான அனுபவங்களை தேக்கி கொண்டோம் என்றால், அப்பிறவிகளுக்கு செல்லாமலேயே இந்த ஆன்மா பல அனுபவங்களை தேக்கும். அப்போ பிறவி நீக்கத்திற்கான வழிதான் இந்த உயர்ந்தோர்களுடைய புராணம். உயர்ந்தோர்களுடைய புராணம் படிப்பதனால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, நமக்கு அடுத்த பிறவி எடுக்க தேவையில்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன், இப்போ ஒரு குழந்தைங்க இருக்காங்க, குழந்தைங்க பரதநாட்டியம் கத்துக்கணும்னு வச்சுக்கோங்க. பரதநாட்டியம் கத்துக்கணும்னா என்ன பண்ணணும்? நீங்க தான் சொல்லணும். பரதநாட்டியம் கத்துக்கணும் என்ன பண்ணணும்? அது கேக்குதா? அடியர் பேசுறது கேக்குதுங்களா? அந்த கிளாஸ் யார் சொல்லி கொடுக்கறாங்கன்னு பார்த்து சேர்த்து விடணும். இப்போ ஆர்வத்தை கொடுக்கணும் சாமி, குழந்தைங்களுக்கு முதல்ல ஆர்வத்தை கொடுக்கணும். இப்போ இந்த பரதநாட்டியம் கத்துக்கணும்னா, பரதநாட்டியம் 10th முடிச்சதுக்கு அப்புறம் நாட்டிய பள்ளின்னு இருக்கு. நம்ம கலாக்ஷேத்ரா அது மாதிரி நாட்டிய பள்ளி இருக்கு. அதுல சேர்த்துட்டோம் அப்படின்னா பரதநாட்டியத்துல இடம் இருக்கு. BA படிக்கலாம், பரதநாட்டியத்துல MA படிக்கலாம், பரதநாட்டியத்துல PhD பண்ணலாம். அப்படி அவங்க தனியா பரதநாட்டியம் மட்டும் படிச்சுட்டு இருக்கலாம். ஏன்னா கவனிங்க, அப்போ இந்த பிறவியில அவங்க என்னதான் படிக்க முடியும்? பரதநாட்டியம் மட்டும்தான் படிக்க முடியும். ஏன்னா இந்த பிறவில அவங்க 10ஆம் கிளாஸ்க்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க? கலாக்ஷேத்ரால சேர்த்து விட்டாங்க. அவங்க பரதநாட்டியம் இன் BA, பரதநாட்டியம் இன் MA, பரதநாட்டியம் இன் PhD அப்படின்னு சொல்லி ஃபுல்லா பரதநாட்டியம் மட்டும்தான் கத்துக்க முடியும். வேற ஏதாவது கத்துக்க முடியுமான்னு கேட்டா முடியாது. ஆனா நாம என்ன பண்றோம்? நம்ம குழந்தைகளை ஸ்கூலுக்கும் அனுப்புறோம். ஸ்கூல்ல அனுப்பிச்சு அவங்க பிடிச்ச படிப்பு என்ன படிப்போ, அவங்களுக்கு பிடிச்ச படிப்பு என்ன, அவங்களுக்கு இன்ஜினியரிங் படிக்கிறதோ, MBBS படிக்கணுமோ, எதை படிக்கிறோமோ அவங்களை படிக்க வச்சுட்டு, இந்த பார்ட் டைம்ல என்ன பண்றோம்? பரதநாட்டிய கிளாஸ் சாட்டர்டே சண்டே அனுப்புறோம். அப்புறம் நம்ம ஒரு கேட்டரிங் கிளாஸ் வேணும்னா கேட்டரிங் கிளாஸ் அனுப்புறோம், பெயிண்டிங் கிளாஸ் அனுப்புறோம், கராத்தே கிளாஸ் அனுப்புறோம். இதெல்லாம் பண்றோம். அப்ப என்ன ஆகுது? இந்த பிறவியிலேயே அந்த குழந்தைக்கு என்ன தெரியுது? பரதநாட்டியமும் கத்துக்குது, அது என்ன கத்துக்குது? கராத்தேவும் கத்துக்குது, பெயிண்டிங்கும் கத்துக்குது, அதே சமயத்துல கேட்டரிங்கும் கத்துக்குது. ஆக இந்த ஒரு பிறவியில எல்லாத்தையும் கத்துக்கிட்டது போல இந்த ஒரு பிறவியிலேயே நம்ம ஏன்னா இனி அடுத்த பிறவி எடுத்தா தான் கேட்டரிங் படிக்க முடியும், அடுத்த பிறவி எடுத்தா தான் நம்ம தனியா பரதநாட்டியம் படிக்க முடியும், MBBS படிக்க முடியும், இன்ஜினியரிங் படிக்க முடியும். ஆனா இது எல்லாத்தையும் ஒரு சேர இந்த ஆன்மா பயில்வது போல. அப்ப என்ன அர்த்தம்? இத்தனை பிறவிகள்ல நாம எடுக்கக்கூடிய விஷயங்களை ஒரு பிறவியிலேயே செஞ்சு முடிச்சிடறோம். அப்ப அத்தனை பிறவியை நம்ம சேவ் பண்ணிக்கிறோம். அத்தனை பிறவி பிறக்காம நம்ம அதை சேவ் பண்ணுவது போல பல புராணங்களுடைய செய்தி நமக்கு என்ன பண்ணுதுன்னா, பல பேருடைய வாழ்வியல் அனுபவங்கள் நமக்கு தருவதனால நாம் அந்த அனுபவத்தை பெற்று அந்த பிறவியிலிருந்து நீங்கிக்கிற போறோம். வேற ஒண்ணும் கிடையாது. ஆக நாவுக்கரச பெருமானோடு நாம் பயணிக்கும் போது
நாவுக்கரச பெருமான் பட்ட எல்லா துயர்களையும் நாம பெறும்போது இந்த ஆன்மா நாவுக்கரசர் துடிக்கும் போது நாமும் துடிக்கிறோம், நாவுக்கரசர் சிரிக்கும் போது நாமும் சிரிக்கிறோம், நாவுக்கரசர் ரொம்ப கண்ணீர் விட்டு மல்கும் போது நாமும் மல்கிறோன்றப்போ அவருடைய அனுபவம் முழுக்க நமக்கு வந்து கொண்டே இருக்கின்றது. ஆக அது போதும். நீ கேட்கலாம், நாவுக்கரசருடைய வாழ்வு 80 வருடமாச்சு, நம்ம கொஞ்ச நாள் தான் பாக்குறோம், எப்படி இப்ப இன்னைக்கு நாம இருக்கோம், இந்த நாள்ல எது முக்கியமான அனுபவம் கேட்டா இந்த நாளோட 24 மணி நேரமும் நமக்கு முக்கியமான அனுபவம் கிடையாது. இந்த 24 கொஞ்ச நேரம் சாப்பிடுவோம், தூங்குவோம், தேவையற்ற கதை பேசுவோம். இந்த நாள்ல நமக்கு ஆன்மாவுக்கு தரக்கூடிய அனுபவம் பாத்தீங்கன்னா 5 நிமிடம் இருக்கலாம், 10 நிமிடம் இருக்கலாம், சில சமயம் மிஞ்சி மிஞ்சி போனா 1 மணி நேரம் இருக்கலாம். அதுலயும் அந்த 1 மணி நேரத்திலையும் அனுபவத்தினுடைய பிழிவு, அந்த பீக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அனுபவத்தினுடைய உச்சபட்ச அனுபவம் சொல்லுவாங்க, அந்த அனுபவம் 1 நிமிடம் தான் இருக்க முடியும். ஆக இந்த ஒரு 24 மணி நேரத்துக்கே 1 நிமிடம் தான் அனுபவம்ன்றப்போ 80 வருட அனுபவங்களை நம்மளுடைய சேக்கிலார் பெருமான் 280 பாடல்கள் 440 பாடல்கள்ல அவர் குறிச்சிருக்காருன்னா அந்த 440 அனுபவங்கள் மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரிதான் இந்த ஆன்மாவுக்கு நம்முடைய சேக்கிலார் பெருமான் கொடுத்திருக்காரு. ஆக இந்த 440 அந்த பாடல்களையும் அந்த எல்லா முழு பாடல்களையும் நாம பார்க்கும்போது நம்மளுடைய நாவுக்கரச பெருமானுடைய அனுபவமும் நாவுக்கரச பெருமானை சுற்றியுள்ளவர்களுடைய அனுபவமும் கிடைக்கும் போது அவர்கள் பெற்ற அத்தனை அனுபவத்தையும் அனுபவ துயரா பெறும்போது அந்த பிறவி சப்போஸ் இனிமே நமக்கு போடணும்னு சாமி நினைச்சாருன்னா, சாமி நினைப்பாரு, ஏற்கனவே இதுதான் புராணம் கேட்டுருச்சு, ஏற்கனவே புராணம் அந்த அனுபவத்துக்காக தானே போடுறோம் இந்த பிறவி, அப்ப இது புராணம் கேட்டுருச்சானா அந்த அந்த பிறவி வேணாம், விட்டு வேற ஏதாவது ஸ்பெஷல் அனுபவம் கிடைக்குமா அப்படின்னு தேடுவாரு. நாம தான் கந்த புராணம் படிச்சுட்டோமே, கந்த புராணம் படிச்சுட்டா கந்த புராணத்தில் இல்லாதது எந்த புராணத்திலும் இல்லைன்ற மாதிரி கந்த புராணம் ஒரு புராணம் படிச்சுட்டா எல்லா சிவபுராணம், விஷ்ணு புராணம், ஆகமம், வேதம், இந்த உபநிடதம் அப்படின்னு எல்லாத்தையும் ஒரு சேர படித்ததற்கு சமம். ஆக கந்த புராணம் படிச்சுட்டா மறுபிறவி கிடையாதுன்னு சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, நாம அதுல இருக்கக்கூடிய அச்சமுகியோடைய அனுபவம், அங்க இருக்கக்கூடிய பத்மாசனுடைய அனுபவம், அங்க இருக்கக்கூடிய பானுகோபனுடைய அனுபவம், அங்க இருக்கக்கூடிய நம்ம கந்தலோகத்தில் இருக்கக்கூடிய அந்த நவ வீரர்களுடைய அனுபவம் அப்படின்னு, அப்புறம் நால்வர் பெருமக்கள் அதாவது சனகாதி முனிவர்கள் அனுபவம், அதுக்கடுத்து நம்மளுடைய இந்திரன், யமன், வாயு அப்படின்னு எல்லாருடைய அனுபவத்தையும் நாம கடந்து வரும்போது சாமி பாப்பாரு, இதுக்கு தெரியாத ஏதாவது ஒரு அனுபவம் இருக்கான்னு பாப்பாரு. ஐயோ இந்த பிள்ளை கந்தபுராணம் படிச்சு எல்லா அனுபவம் தெரிஞ்சுக்கிச்சு, இனிமே இந்த பிள்ளைக்கு நாம ஏன் பிறவி கொடுக்கணும், இந்த பிறவியோட ஆனா கந்தபுராணம் கேட்பது மட்டுமல்ல, கேட்டதை அதை நிற்க வேண்டும்னு சொல்லி நிற்க ஆரம்பிச்சிரோம்னா அந்த பிறவியே இறுதி பிறவி. அதனால புராணம் படிப்பதனுடைய பெருமை என்ன அப்படின்னா, பிறவிகளை குறைப்பது. எவ்வளவு புராணம் படிக்கிறோமோ அவ்வளவு பிறவிகள் நமக்கு குறையும். புராணங்கள் வெறுமனே கேட்காம அதை வாழ்வியலோடு ஊன்றி படிக்கும் போது வாழ்வியலோடு ஊன்றி படிக்கும் போது நமக்கு பிறவி நீக்கத்திலிருந்து நாம் பெற முடியும் அப்படிங்கிறத நாம் இங்க சுட்டி காட்ட விரும்புறோம். ஏன்னா இந்த புராணம் படிக்கிறோம், அம்மா கஷ்டப்பட்டு பிரேமாமா நிறைய பேரை உருவாக்கி கந்த புராணம் மன்னிக்கணும், இது நம்ம 63 நாயன்மார்களுடைய புராணத்தை தொடர்ந்து சொல்ல வச்சுட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்போ அந்த புராணங்களை கேட்டு சும்மா வெறுமனையே இல்லாம அத உளவோடு அதாவது உயிரோடு கலந்த ஒரு பொருளாக நாம் வைத்துக் கொண்டோம் என்றால் அது நமக்கு பிறவி வினை என்ற வினை நீக்கத்தை தருகின்றது என்ற பெரும் செய்தியை உணர்ந்து நாம் இந்த நாவுக்கரச நாயனார் புராணத்துக்கு படிக்க இருக்கிறோம். நாவுக்கரச நாயனார் புராணம் நமக்கு தருகின்ற பெரும் செய்தி என்னன்னா, எந்த சூழல்லையும் பெருமானுடைய அந்த திருவடியை நாம விட்டுவிடக் கூடாது அப்படிங்கிற அந்த பெரும் நிகழ்வை தருகின்றது. நான் ஷேர் பண்றேன். அம்மா என்ன பாட்டுக்கு 180 180 அம்மா திருச்சிற்றம்பலங்கம்மா. தொடர் எண் நம்பர் சொல்லுங்கம்மா பாடலுக்கு பெரிய புராணத்துல. 1436.
அடியனுடைய புக்ல 1436 170வது பாடலுங்க சிவஸ்பா. 170 சாமி? இன்னும் ஒரு நிமிஷம் இருங்க. அல்ல 180 தாங்க, 180 13 180. 180 தெரியுதுங்களா? எல்லாத்துக்கும் தெரியுதுங்களா? தெரியுதுங்கய்யா. தொண்டர்குலாம் புடைசூழ தொழும் கரத்தோடு நீரு துதைந்த கோலம் கண்டவர்த்தம் மனம் கசிந்து கரைந்து உருகும் கருணை புறம் பொழிந்து காட்ட தென்திரை வாய் கல்மிதப்பில் புகைத்து ஏறும் திருநாவுக்கரசர் தாமும் வண்டமிழால் எழுதுமறை மொழிந்த பிரான் திருப்புகழி மருந்து சார்த்தார். அது வந்து சாமி அந்த திருப்புகழி பக்கத்துல போனார். எப்படிப்பட்ட பெருமான் போறாரு? யார பார்க்க போறாரு? நம்மளுடைய ஞான சம்பந்த பெருமான பார்ப்பதற்காக போறாரு. எப்படி போறாரு? தொண்டர்குலாம் புடைசூழ, தொண்டர்கள் எல்லாம் புடைசூழ. 4 தொண்டர் சேர்ந்துட்டாலே என்ன பண்ணிருவோம்? 4 தொண்டர் சேர்ந்துட்டாலே நமக்கு என்ன ஆயிடும்? நமக்கு அதை வந்து ஒரு பெருசா இது பண்ண மாட்டோம். 4 தொண்டர்கள் சேர்ந்துட்டாலே நம்ம தான் பெரிய ஆளு, நம்ம காலில் தான் எல்லாரும் விழணும்னு நினைப்போம். நம்ம யாரு காலையும் விழக்கூடாது அப்படின்னா, நம்ம அடுத்தவங்க காலம் விழுந்தோம் அப்படின்னா நம்மளை எப்படி குருநாதரை ஏத்துக்குவாங்க, நம்ம எப்படி நம்ம தலைவனா ஏத்துக்குவாங்க அப்படின்ற ஒரு இயல்பு. ஆனா அப்படி இல்லை. நம்மளுடைய நாவுக்கரச பெருமான் குலாமெல்லாம் புடைசூழ யார போய் வணங்க போறாரு? யார வணங்க போறாரு சுவாமி? ஞானசம்பந்த பெருமான் இவரோட பெரியவரா சின்னவரா? வயதால எவ்வளவு சின்னவரு? எவ்வளவு சின்னவரு? 75 வயசு இருக்குங்கய்யா. ஆமா, எப்படியும் 75 வருஷம் டிஃபரன்ஸ் இருக்கும். இந்த 75 வருஷம் டிஃபரன்ஸையும் கூட பார்க்காம இவர் வந்து வயதாலையும் சிறியவரா இருக்காரு. பாட்டு பாடினது யார்? இவர் பாட்டு பாடுறாருன்னா ஃபேமஸ் ஆனது யாரு? ஞானசம்பந்தர் பாட்டு பாடுறாருன்றதுனாலதான் ஃபேமஸ் ஆனாரு. ஆனா முதல்லயே பாட்டு பாடினவர் யாரு? கூற்றாயினவாறுன்னு இவர் ஆமா, எல்லாரும் பாடுறதுக்கு முன்னதாகவே பாடினது யாரு? நம்ம நாவுக்கரச பெருமான் தான் பாடினாரு. சரி, இவர் பாடி பல அதிசயங்கள் செஞ்சிருக்காரு. யாரு? அம்மை கிட்ட முளைப்பால் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்து நமக்கு தாளம் வாங்கியிருக்காரு, சிறுகை வாங்கியிருக்காரு. இந்த மாதிரியான பல அதிசயங்களை நிகழ்த்திருக்காரு ஞானசம்பந்தர். நாவுக்கரசர் என்ன அதிசயம் நிகழ்த்தினாரு? நாவுக்கரசர் மட்டும் சும்மா விட்டாரா என்ன? நாவுக்கரசர் பெருமானும் அதிசயம் நிகழ்த்தினார். என்ன அதிசயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாவுக்கரச பெருமான் என்ன அதிசயம் நடத்தினாருன்னு பாத்தீங்கன்னா, அவர் கல்லுலயே இருந்து கட்டி கல்லுல மிதக்காம அந்த கல்லையே தெப்பமாக்கி அந்த கல் மூலமாக கரை வந்து சேர்ந்தவர். நீச்சரையிலிருந்து வந்தவர், அது யானை மிதிக்கிறதுல இருந்து வந்தவர், நஞ்சு அந்த உணவுல இருந்து வந்தவர், அப்புறம் பல விதமான அந்த இன்னல்கள் எல்லாம் சுண்ணாம்பு அந்த நீச்சரையில இருந்து வந்தவர். இது மாதிரி பல பல விஷயங்களை செய்து கொண்டு வருகின்றார் நம்மளுடைய சுவாமி. நம்மளுடைய சுவாமி இதுல இருக்கார். அதனால யாருக்கும் சலைச்சவர் கிடையாது. அவர் வெறும் பாட்டு மட்டும் பாடினாரு, இவர் அதிசயம் பண்ணாருன்னா அப்படி கிடையாது. நாவுக்கரச பெருமானும் பாடல்கள் பாடி பல அதிசயங்கள் நிகழ்த்தியவர். பல காலத்துக்கு முன்னாடியே பாடியவர். நம்மளால என்ன பண்ணுவோம்? எல்லாரும் ஆன் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு திருவாசை முற்றோதலுக்கு குழு வச்சிருக்கோம். ரொம்ப நாளா நம்ம தான் நடத்திட்டு இருக்கோம். திடீர்னு புதுசா ஒருத்தவங்க வந்து சேர்றாங்க, என்ன பண்ணுவோம்? அவங்களுக்கு புதுசா வந்து சேர்றாங்க, நம்ம என்ன பண்ணுவோம்? அது ஒரு சீனியாரிட்டி காட்டுறது. நான் தான் இந்த குடும்பத்துக்கு சீனியர், நான் சொல்ற பாட்டு தான் பாடணும், நான் உட்கார இடத்துலதான் உட்காரணும், இங்கதான் நிக்கணும், சொல்றோமா இல்லையா? பல இடங்கள்ல அது மாதிரி. அப்போ ஒரு குடும்பத்துல அந்த மாதிரி இல்லைங்க ஐயா. குடும்பத்துல அந்த மாதிரி இல்லைங்க. நான் ஜென்ரலா சொல்றேன். ஆக ஒரு சாதாரண ஒரு குடும்பமா இருக்கட்டும், ஒரு விஷயமா இருக்கட்டும், இல்ல ஒரு இந்த தலைப்பயணம் போறவங்க பாத்தீங்கன்னா பல தலைப்பயணங்கள் போயிருப்பாங்க. அப்பதான் புதுசா தலைப்பயணம் வந்திருப்பாங்க. அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது நினைச்சுக்கிட்டு அவங்க பழகுவாங்க. நீங்க பாத்துறீங்களா? அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது நினைச்சுக்கிட்டு அவங்க பழகுவாங்க. ஆனா சுவாமி 3 வயது குழந்தை தானே, இந்த குழந்தைக்கு என்ன பெரிய இருக்கு அப்படின்லாம் நினைக்கல. சிவனடியார்கள் வயதிற்கோ அவருடைய உருவத்திற்கோ அவர்களுடைய அந்த அந்த பண மதிப்புக்கோ சாதி குலத்திற்கோ கல்விக்கோ முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. சிவனடியார்கள் இவர் சிவனுக்கு அடிமையா அப்படின்னு தான் பார்ப்பாங்க. சிவனுக்கு எவ்வளவு அடிமையா இருக்காங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவருக்கு நாம் அடிமையா இருக்கணும்னு நினைப்பதுதான் சிவனடியார்களுடைய மிகப்பெரிய தொண்டு. அதை செய்தவர் யார் அப்படின்னா நம்முடைய சாமி.
அதனால தொண்டர் குலாத்தோடு சேர்ந்து அவர் என்ன பண்ணாரு, கடைசியில சொல்லி முடிக்கிறாரு பாருங்க. வன்தமிழால் எழுதுமறை, அதாவது தென் திருவாய் கல்மிதப்பில் உகைத்து ஏறும் திருநாவுக்கரசர் தாமும் வன்தமிழால் எழுதுமறை மொழிந்த பிரான் திருப்புகழி மருங்கு சார்ந்தார். திருப்புகழி என்பது என்ன? நம்மளுடைய சீர்காழி. அந்த சீர்காழிக்கு மருங்குன்னா அருகில போயிட்டாரு நம்ம சுவாமி. இதுக்கு முன்னாடி என்ன நிகழ்ந்தது? அவரு மாதினியாருக்கும் நமக்கு நம்மளுடைய புகழனாருக்கும் இரண்டாவது பிள்ளையா பிறக்கிறாரு. முதலாவதாக திலகவதியார் பிறக்கிறாங்க. பல இன்னல்கள், பல விஷயங்கள் நிகழ்கின்றது இருவருடைய வாழ்க்கையிலையும். திலகவதியார் அவரும் இறந்து போகின்றார், தந்தையாரும். திலகவதியாருக்கு மனம் பேசியவரும் அவரும் வீர மரணம் எய்கின்றார். இது போல பல விதமான சூழல்கள் இருந்த போது தன்னுடைய தாயை போலயே திலகவதியாரும் உயிர் மாய்க்க நினைக்கும் போது தன்னுடைய தாயை தமக்கே அவருடைய திருவடியில பணிந்து அவரை இவர் வணங்குறாரு. இவருக்காக அவர் உயிர் வாழ்றாங்க. என்ன நினைச்சாரோ தெரியல, சமண மதம் போயிட்டாரு. சமண மதத்துல பெரிய நிலையத்துல இருந்தாரு. அம்மாவுக்கும் அந்த ஊர்ல இருக்க முடியல, அதனால திருவதிகை வந்துட்டாங்க. பல காலம் தொண்டு செய்யறாங்க. தொண்டு செய்து என் தம்பி திரும்ப வரணும்னு கேட்கிறாங்க. முனியாகி தவம் செய்தார் அப்படின்னு சாமி சொல்லி அவருக்கு சூளை மடுத்தாலும் சொல்லி சூளை நோயை கொடுக்குறாரு. யாருனாலையும் காப்பாற்ற முடியல. கடைசியில அக்காவை பார்த்துட்டு உயிர் நீத்திடலான்னு வர்றாரு. நான் அக்கா கையில அந்த திருநீற்றை கொடுத்து இந்த வயிற்று வலிய பாதி போக்குறாங்க. உள்ள வர சொல்றாங்க. திருவதிகை கோவில்ல குற்றாயினவாறு பாடுறாரு. அவருடைய வயிற்று வலி நீங்குகின்றது. எல்லாருக்கும் முன்னதாக திருநாவுக்கரசு அப்படிங்கிற திருநாமத்தை சுவாமி இவருக்கு சூட்டுகின்றார். எல்லாரும் மகிழ்கின்றார்கள். இதை அறிந்த சமண துறவிகள் எல்லாம் இவர் நம்ம கிட்ட கத்துக்கிட்டு அங்க போய் சும்மா ஏமாத்துறாரு, வயிற்று வலி எல்லாம் கிடையாது, சும்மா ஏமாத்துறாருன்னு சொல்லி மன்னன் கிட்ட சொல்ல, மன்னனும் அவருக்கு தண்டனை கொடுக்கலாம்னு சொல்ல, பல விதமான தண்டனைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டு எல்லா தண்டனைகளும் நீங்கி சுவாமி எழுந்தருள்றார். திருப்பாதிரி புலியூர்ல இன்றாளுமாய் எந்தையுமாய் அப்படிங்கிற பாடல் பாடுறாரு. பல காலம் அங்க இருக்காரு. அதை தொடர்ந்து நம்மளுடைய திருவதிகை வராரு. திருவதிகையில நிறைய தொண்டுகள் செய்கின்றாரு. அதை தொடர்ந்து சுவாமி பல தலங்களுக்கு சென்று அப்படியே அங்கிருந்து நம்முடைய சிதம்பரத்துக்கு போகின்றார். சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய பெருமானை அப்படியே கண்ணுற்று அப்படியே அங்கேயே இருக்கின்றார். பல விதமான தொண்டுகளையும் சிதம்பரத்தை செய்கின்றார். தில்லையில விட்டு போக மனசு வரல நம்ம சுவாமிக்கு. தில்லை விட்டு போவே கூடாதுன்னு நினைக்கிறாரு. இருந்தாலும் பல நாரையூர் அது பக்கத்தில் இருக்கக்கூடிய பல தலங்களுக்கு சுவாமி சென்று அங்கேயும் பல திருப்பதிகங்கள் பாடி கடைசியில ஒரு செய்தி கேள்விப்படுவார். என்ன அப்படின்னா, திரும்பவும் தில்லைக்கு வந்துறாரு. பல தில்லைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கோவில்களுக்கு எல்லாம் போயிட்டு திரும்பவும் ஏன்னா தில்லையில விட்டு பிரிய மனமே இல்லை நம்முடைய நாவுக்கரசு பெருமானுக்கு. அப்படி ஒரு காலத்துல இந்த மாதிரி சீர்காழியில 3 வயது குழந்தை பாடி பல அதிசயங்கள் செய்கின்றது அப்படின்னு கேள்விப்பட்டதுமே அந்த குழந்தையை வணங்குறதுக்காக நம்முடைய சுவாமி அங்கிருந்து புறப்படுகின்றார். இப்பொழுது அங்க பக்கத்துல இருக்காரு. அடுத்த பாடி 181வது பாட்டு பார்க்க போறோம். நீண்ட வரை வில்லியார் வெஞ்சூலை மடுத்து அருளி நேரே முன்னால் ஆண்ட அரசு எழுந்தருள கேட்டருளி அடைய பிள்ளையாரும் காண்டகைய பெருவிருப்பு கைமிக்க திருவுள்ள கருத்தினோடு மூண்ட அருள் மனத்து அன்பர் குடை சூழ எழுந்தருளி முன்னே வந்தார். இப்ப என்ன பண்ணாரு? நீண்ட வரை வில்லியார். வில்லியார்னா யாரு? யார் வில்லியார்? எங்க கரெக்டா சொல்லுங்க. யார் கரெக்டா சொல்லுவாங்க? வில்லியார் அப்படின்னா யாரு? கையில வில்ல எடுத்து வச்சிருக்கவங்க தான் வில்லியார். கையில வில்ல இங்க சமணர்களை தான் ஐயா வில்லியார்னு சொல்றாங்க. நீண்ட வரை வில்லியார் சமணர்களா? நீண்ட வரை வெள்ளியார். நீண்டனா நீ பெரிய, வரைனா மலை, மலையையே வில்லா வைத்திருக்கோம். யாரு? யாரு? மேருமலையை வில்லா சிவபெருமானுங்க ஐயா. எந்த சிவபெருமான் வில்லா வச்சிருக்கான்? மேருமலையை வில்லா வளைச்சது சிவபெருமானுங்க ஐயா. தகனத்துக்கு மேருவை வளைச்சவர் தானுங்க ஐயா. ஆமா ஆமா, திரிபுர தானம். திரிபுர தானம் எங்க நிகழ்ந்தது? அதிகை வீரட்டானம். திருவதிகை வீரட்டானம் தான் என்ன பண்ணாரு? அவர் தானே என்ன கொடுத்தாரு சுவாமிக்கு? சூளை கொடுத்தாரு. அதனால நீண்ட வரை வில்லியார் வெஞ்சூளை மடுத்து அருளி, அந்த நீண்ட மலைகளையே வில்லாக வைத்திருக்கக்கூடிய நம்முடைய சிவபெருமான் யாரு? திருவதிகை சிவபெருமான். அவன் தான் நீண்ட வரை வில்லியார். வெஞ்சூளை கடுமையான சூளை நோயை
மடுத்து அருளி. மடுத்து அருளின்னு என்ன அர்த்தம்? மடுத்தல்னு என்ன அர்த்தம்? கொடுக்கிறார் காத்து ம்ஹும். கொடுக்கிறார், அவருக்கு அந்த சூளை நோய் கொடுக்கிறார். கொடுத்து அதுதான் கொடுத்துன்னு தடுத்தாட்கொள்ளுதல். கொடுத்துன்னு சொல்லலாம். தடுத்தாட்கொள்ளுதல், அந்த நோயை கொடுத்து தடுத்தாட்கொள்றதுக்காக அந்த நோயை கொடுக்கிறார். மடுத்து தடுத்து அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இங்க இருக்கிறவன வெளியே போக விடாம நம்ம பிளாக் பண்றோம், அது பேர் வந்து தடுத்தல்னு பேர். நம்ம கூடயே இருக்கிறவன வெளியில போக விடாம நம்ம பிளாக் பண்ணா அது பேர் என்னது? தடுத்தல்னு பேரு. வெளியே போனவனை அங்க அடிச்சு இங்க அனுப்புறவன்ல, வெளியே போயிருக்கான்ல, அவன் இருக்கிற இடத்துல வந்து அடிச்சு திரும்ப இங்க வரவன், அது பேர் மடுத்தல்னு பேர். அது மடுத்தல். அதாவது இங்க இருக்கிறவன இங்கேயே தக்க வைக்கிறதுக்கு பிளாக் பண்றது பேரு தடுத்தல். வெளியே போனவனை அங்க நமக்கு ஒரு 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 செய்தி செஞ்சு இங்க நம்ம அனுப்புறோம்ல, அது பேரு மடுத்தல்னு சொல்லுவாங்க. அதாவது சூளையை கொடுத்து இல்ல, சூளையை மடுத்து ஆட்கொண்டவன் யாரு? ஏன்னா ஐயா வெளியே போயிட்டார் இல்லையா, அதனால ஐயா வெளியே போனவரை இங்க மடுத்தாட்கள். மடுத்த அருளி நேரே முன்னால் ஆண்ட அரசு எழுந்தருள். அப்ப வர வர என்ன சொல்றாரு, இவர் சூளை நோயால நம்மளுடைய திருவதிகை பெருமானால சூளை நோய் மடுத்தருளப்பட்ட ஆண்டரசு அருள கேட்ட எழுந்தருளி கேட்டருளி ஆளுடைய பிள்ளையாரும் காண்டகிய பெருவிருப்பு. அங்க இவரை பத்தி இவர் கேள்விப்படுறார். யாரு இவ்வளவு நேரம் யாரு கேள்விப்பட்டா? நம்மளுடைய ஞான சம்பந்தரை பத்தி நாமக்கரச பெருமான் கேள்விப்பட்டு வந்துகிட்டு இருக்காரு, பக்கத்துல வந்துட்டாரு. இப்போ ஓஹோ சூளை நோய் கொடுத்து ஒருத்தர் தடுத்தாள் கொண்டிருக்காரா அப்படின்னு யாருக்கு கேள்விப்படுறாரு? பிள்ளையார், ஆளுடைய பிள்ளையார் கேள்விப்பட்டார். அவர் கேள்விப்பட்டதுன்னு என்ன சொல்றாரு, ஐயோ அவரை நான் பார்க்கணுமே, அவர்கிட்ட என்ன கூட்டு போங்களேன், இப்ப அவர் எங்க இருக்காரு, அவர்கிட்ட கூட்டிட்டு போங்களேன் அப்படின்னு சொல்லி காண்டகைய பெருவிருப்பு கைமிக்க அந்த பெருவிருப்பு அவருக்கு வருது. எப்படியாவது அவரை போய் பார்த்துடணும், அடியார்கள் அவரை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பெருவிருப்பு கைமிக்க திருவுள கருத்தினோடு மூன்றாறு மனத்த அன்பர் புடை சூழ எழுந்தருளி முன்னே வந்தார். அவரை பார்க்க இவர் போறாரு, இவர் பார்க்க அவர் போறாரு, ரெண்டு பேருமே பார்க்க போயிட்டு இருக்காங்க. அப்போ அதுக்கு அடுத்து 182வது பாடல். தொழுது அணை உற்று ஆண்ட அரசு அன்பு உருக தொண்டர் குழாத்திடையே சென்று பழுதில் பெரும் காதலுடன் அடிபணிய பணிந்தவர் தம் கரங்கள் பற்றி. என்ன அழகு பாருங்களேன், பணிந்தவர் தம் கரங்கள் பற்றி எழுதறிய மலர்கையால் எடுத்து இறைஞ்சி விடையின் மேல் வருவார் தம்மை அழுது அழைத்து கொண்டவர் தாம் அப்பரே என அவரும் அடியேன் என்றார். என்ன அழகு, என்ன அழகு. பாடல் ரொம்ப முக்கியமான வரி. யாரு? நம்மளுடைய இந்த 182வது பாடல் வந்து நம்மளுடைய நாவுக்கரசரும் நம்மளுடைய ஞான சம்பந்த பெருமானும் மீட் பண்ணக்கூடிய முக்கியமான அர்த்தம். ஏன்னா அது தொழுது அணை உற்று ஆண்ட அரசு அன்பு உருக தொண்டர் குழாத்திடையே சென்று, அந்த குழாத்து அந்த அவர்கள் யாரு? தொழுது பெருமானை தொழுது ஆண்ட அரசு இருக்காரு இல்லையா, அவர் பேர் ஆண்டரசு, இவர் யாரு? ஆளுடைய பிள்ளை. ரெண்டு பேருக்குமே எப்படி பெருமான் நம்ம சேர்க்கலாரு, எப்படி அவர் ஆண்ட அரசு. யாரு ஆண்ட அரசு? திருநாவுக்கரசர் ஆண்ட அரசு. ஆளுடை பிள்ளை அது யாரு? நம்மளுடைய திருஞான சம்பந்தம். அப்ப இந்த ஆளுடை பிள்ளையும் ஆண்ட அரசுகளும் மீட் பண்ணிக்கிறாங்க. அந்த ஆண்ட அரசு என்ன பண்றாருன்னா, தொழுது அணை உற்று ஆண்ட அரசு அன்பு உருக தொண்டர் குழாத்திடையே சென்று. அப்போ அந்த அவருடைய ஆண்டரசு அவர்கள் இருக்கார் இல்லையா, நம்முடைய ஞான திருநாவுக்கரச பெருமானுடைய அந்த குழாம்னு என்னது? அவருடைய சீடர்கள் நிறைந்த, அவருடைய அடியவர்கள் நிறைந்த அந்த குழாத்திற்குள்ள சாமி எப்படி போறாராம்? அப்படியே அன்பு மிக்கவரா, அன்பு நிறைந்தவரா போய் அங்க போறாரு. குழாத்திடையே சென்று பழுதில் பெரும் காதலுடன் அடிபணிய. நம்ம சாமி என்ன பண்றாரு? போய் யார் காலில் போய் விழுறாரு? ஆண்ட அரசு ஆளுடை பிள்ளையோரே காலில் விழுறாரு. எங்க? பழுதில் பெரும் காதலுடன். பழுதில்லாத பெரும் காதல். காதல்னாலே பெருசு, அது என்ன பழுதில்லாத காதல்? பழுதில்லாத காதல் என்ன அர்த்தம்? ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் இடையில ஒரு காதல் வருதுன்னா என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு தானே. இந்த பொண்ணு கிட்ட இருந்து இவனுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு, இந்த பொண்ணு அழகா இருக்கு, இந்த பொண்ணை நம்ம கல்யாணம் முடிச்சுக்கலாம். இரண்டு பேருக்குள்ள காம இச்சை ஒரு சின்ன சின்ன பரிமாற்றங்களுக்காகத்தான் காதல் உணர்வே வருது. ஆனா இங்க நம்மளுடைய நாவுக்கரசருக்கு ஆளுடை பிள்ளை மேல வந்த காதல் எப்படின்னா, ரெண்டு பேருக்கும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, ஈசன் என்ற ஒரே ஒரு ஒற்றை சொல்லுதான். அந்த காதல் எப்படிப்பட்ட காதல்னா பெரும் காதல், பழுதில் பெரும் காதல். அதனால சிவனடியார்களுக்கு இடையே இருக்கக்கூடிய அன்புக்கு பேரு பழுதில் பெரும் காதல்னு சொல்றாங்க. சிவனடியார்களுக்கு இடையே இருக்கக்கூடிய அன்புக்கு பேரு பழுதில்லாத பெரும் காதல். அதுதான் சிவனடியார்களுடைய காதல். அடிப்பணிய அவர் அடிப்பணிஞ்சிட்டாரு. பணிஞ்சவன என்ன பண்றாரு? நம்மளுடைய
ஆளுடைய பிள்ளை திருஞான சம்பந்த பெருமான் என்ன பண்றாரு, பணிஞ்சு காலில் விழுந்துட்டார். பணிந்தவர் கரங்கள் பற்றி, அவர் கையை பிடிக்கிறார். கரங்கள் பற்றி எழுதறிய மலர்கையால் எடுத்து இறைஞ்சி, அவரு கை எப்படி இருக்கான், அவர் கை எப்படி இருக்கான், சாமி ஞான சம்பந்தர் கை எழுதறிய மலை, அவர் கை எப்படி இருந்துச்சுன்னு எழுத முடியலையா. இவரு நம்மளுடைய சுவாமி இருக்காருல்ல, நம்ம சேக்கிழார் பெருமான் எல்லாத்தையும் எழுதுவார். அவங்க பார்க்க எப்படி இருந்தாங்க, அவங்க எப்படி நின்றுட்டு இருந்தாங்க, அப்படி செஞ்சுட்டு இருந்தாங்கன்னு எழுதுவாரு. அதான் சொல்றாரு, ஞான சம்பந்த பெருமானுடைய கைய எழுதவே முடியல, எழுத முடியாத கை. ஏன் அந்த கையை எழுத முடியல? ஏன்னா தேவராலும் மூவராலும் ஐவராலும் சுட்டி காண்பிக்க கூட முடியாத அந்த பெரும் கருணையான சிவபெருமானை தன் மலர்கரங்களால் சுட்டி காண்பித்த பெருமான் யாரு? நம்மளுடைய திருங்க. அப்போ யாருமே செய்ய முடியாத அந்த அரும்பெரும் செய்தியை அந்த கரம் சுட்டி காமிச்சது. இந்த இருக்காரு, பெம்மான் இவனன்றே, பெம்மான் இவனன்றே, பெம்மான் இவனன்றேன்னு சுட்டி காண்பித்த அந்த பெரும் அந்த கைய வார்த்தையால சொல்லிவிட முடியுமா? வார்த்தையால சொல்லிவிட முடியுமா? சொல்லவே முடியாத அந்த மலர்கரங்கள், அதான் எழுதறிய மலர்கரங்கள் பற்றி எடுத்து இறைஞ்சி, அப்படியே இறைஞ்சினா அது கும்பிடுறார். எடுத்து இறைஞ்சி விடையின் மேல் வருவார் தம்மை அழுது அழைத்தவர் கொண்டவர் தாம். விடையின் மேல் வந்தவரை யார் அழுது கூப்பிட்டவரு? ஞானசம்பந்தர். ஞானசம்பந்தர் தான் விடையில வந்தவர். தோடுடைய செவியன். பாடுங்க சாமி, நடராஜன் ஐயா. தோடுடைய செவியன் விடை ஏறியோர் தூவென் மதிசூடி. தோடுடைய செவியன் விடை ஏறியோர் தூவென் மதிசூடி. காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கல்வன். காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கல்வன். ஏடுடைய மலரான் புனை நாட்பணிந்தேத்த அருள் செய்த. ஏடுடைய மலரான் முனை நாட்பணிந்தேத்த அருள் செய்த. பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே. பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே. திருச்சிற்றம்பலம். சிவசு அப்பேற்பட்ட அந்த பெருமானை இவனன்றேன்னு சொல்லி காமிச்சது எது? அவருடைய அந்த கரம் தான், சுட்டி காண்பித்த கரம். அதனாலதான் சாமி சொல்றாரு, எழுதறிய மலர் கையால் அந்த மலருக்கு அந்த கையை எழுத முடியாது. எடுத்து இறைஞ்சி விடையின் மேல் வருவார் தம்மை அழுது அழைத்து கொண்டவர் தாம். அவர் அழுது அழைத்தவர் யாரு? நம்முடைய திருஞான சம்பந்தம் அழைச்சாரே, அவர் என்ன சொன்னாருக்காம், அப்பரே என அவரும் அப்பரேன்னு கூப்பிட்டாங்க. அவர் என்ன கூப்பிட்டாரு? அப்பன் அப்படின்னு இன்னும் போட்டு கூப்பிட்டா கூட அவருக்கு மரியாதை குறைவா வரும்னு முதல்ல அப்பர் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தியவர் யார் அப்படின்னா நம்முடைய ஞான சம்பந்தம் தான். முதல்ல அப்பன் தான் சொல்லணும். அப்பனே துப்பனே தூய வெண்மணி அப்படின்னு வருகின்ற அப்பன் அப்படிங்கிற அம்மையே அப்பா ஒப்பிடாமணி அப்பா அப்பன்னு தான் சொல்லணும். என்ன பண்றாரு, போட்டா அவருக்கு மரியாதை குறைஞ்சிருன்றதுக்காக அப்பர் அப்படின்னு முதலாக ஒரு முதல் சொல் தமிழ் சொல்லை உருவாக்குறாரு நம்மளுடைய ஞானசம்பந்தர். ஞானசம்பந்தர் நிறைய தமிழ் சொற்களை உருவாக்கியிருக்காரு. ஞானசம்பந்தர் தமிழ் சொற்கள் நிறைய தானே உருவாக்கியிருக்காரு. அவங்க அருளாளர்கள் செய்த மிகப்பெரிய அந்த ஒரு பணுவல் தான் நம்ம இன்னைக்கும் பேசிட்டு இருக்க தமிழ். அப்ப அந்த வகையில அவரு அப்பரேன்னு சொல்லி கூப்பிட்டாரு. இவர் என்ன கூப்பிட்டாரு? அப்பரேன்னு கூப்பிட்டாரு. இவனே சொல்லணும், சொல்றா மகனேன்னு தானே கூப்பிடணும். இப்ப அப்பான்னு கூப்பிட்டா என்ன சொல்லணும்? அப்பான்னு கூப்பிட்டா என்ன சொல்லணும்? எப்படி கூப்பிடணும்? அப்பா அப்படின்னு கூப்பிட்டா மகனே, மகனேன்னு தான் கூப்பிடணும். இவர் என்ன சொல்றாரு? அடியேன்ற அடியேன் சாமி. என்ன ஒரு எப்பொழுதுமே அடிமை துண்டு ஒன்றுதான் அது சைவத்துல சொல்லப்பட்ட பெரும் சொல். எவ்வளவுக்கு எவ்வளவு அடிமையா இருக்குமோ அவ்வளவுக்கு எவ்வளவு பெருமானுடைய திருவடியில நாம் சென்று சேர முடியும்னு இவர் அப்பரேன்னு கூப்பிடுறாரு. உயர்வுனால இவரு அடியேன் அப்படின்னு என அவரும் அடியேன் என்றார். இப்பதான் அடியேன்னு சொல்லி ரெண்டு பேரும் அவர் குடிச்ச காலில் விழுந்தவரை அந்த மலர்கரங்கள் பற்றியது எது?
காலை விழுந்தவருடைய நாவுக்கரச பெருமானுடைய கரங்களை இந்த மலர்கரங்கள் பற்றியது. அப்பரே அப்படின்னு கூப்பிட்டோன்னு அடியேன் சுவாமி அப்படின்னு சொல்லிட்டாரு. இன்னைக்கும் நாவுக்கரசரும் நம்மளுடைய ஞானசம்பந்தரும் மீட் பண்ணிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு நம்மளால என்ன சொன்னாலும் நமக்கு அது கருணை நம்மளுடைய மனத்துல தோன்றுமான்னு தெரியல. ஆனா திருவருட் செல்வர் படத்துல சிவாஜி கணேசனும் அந்த பையனும் சேர்ந்து அவங்க பாட்டுகின்ற அந்த காட்சி பார்க்கும்போது உண்மையிலேயே அடியன் ஏபி நாகராஜன் ஐயா அவர்களுக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். ஏன்னா எல்லா கதாபாத்திரங்களையும் காட்சிக்கு முன்னாடி கொண்டு வந்துருவார். எல்லா அவங்க எல்லாம் அந்த 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 படம் பேர் என்ன சாமி? படம் பேர் என்னது? திருவருட்செல்வர். திருவருட்செல்வர் அப்படிங்கிற அந்த படத்துல கிட்டத்தட்ட அந்த நம்மளுடைய அப்பூதி அடிகளுடைய கதை வந்துடும். நம்ம சுவாமி திருநாவுக்கரசரும் சேர்ந்து திருமறை பாடுகின்ற கதை வந்துடும். அதுக்கப்புறம் நம்மளுடைய திருக்குறிப்பு தொண்டருடைய கதை வந்துடும். இந்த மாதிரி ஒவ்வொரு அடியவர்களையும் கண் முன்னாடி காட்டி நமக்கு அருள் செஞ்சிருப்பாரு. அவரையும் நான் இந்த தருணத்துல நான் நினைந்து கொள்றேன். ஏன்னா இந்த காட்சியை அங்க பார்த்துட்டோம் ஏற்கனவே. அதனால இன்னும் நமக்கு நாவுக்கரசரும் நம்மளுடைய ஞானசம்பந்த பெருமானும் எப்படி நின்றுப்பாங்க அப்படின்னு நம்மளால உணர முடியும். 183வது பாடல். அம்பிகை செம்பொன் கிண்ணத்து அமுத ஞானம் கொடுப்ப அழுகை தீர்ந்த செம்பவள வாய்ப்பிள்ளை திருநாவுக்கரசர் என சிறந்த சீர்த்தி எம்பெரு மக்களுக்கு இயைந்த கூட்டத்தில் அறநடியார் இன்பம் எய்தி கும்பர்களும் போற்று செய்ப்ப சிவம் பெருகும் ஒளி நிறைந்தார் உலகம் எல்லாம். எவ்வளவு அருமையா இருக்கும். கண்கள்ல நீர்க்கு இருக்குது. இந்த உலகம் எல்லாம்ன்றது சாமி ஒவ்வொரு இடத்துலயும் சொல்லி வருவார். உலகமெல்லாம் அப்படின்னு தான் ஆரம்பிப்பார். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் சொல்லிட்டு அப்படி ஒவ்வொரு இடத்துலயும் உலகம் எல்லாம் சொல்ற இடங்கள்லாம் ரொம்ப பிரசித்தி பெற்ற இடங்கள் நம்மளுடைய பெரிய புராணத்துல. அந்த இடத்துல இந்த இடத்துலயும் உலகம் எல்லாம் அப்படின்னு வருது. எப்படி இருந்துதான் அம்பிகை செம்பொன் கிண்ணத்து. அதான் நல்லா கவனிக்க. அம்பிகை எப்படி கொடுத்தா? பால் கொடுத்தா? தங்க கிண்ணத்துல, பொன்வண்ண கிண்ணத்துல கறந்து தங்க கிண்ணத்துலதான் பால் கொடுத்தா. ஏன்னா அவ யாருன்னா அவ உண்ணாமுலை தாயினுடைய. அவள் அவளுடைய முளைய நம்ம டைரக்டா வாய் வச்சு குடிக்க முடியாது. அவ உண்ணாமுலைன்னு பேரு அவளுக்கு. ஏன் அப்படின்னா எந்த உயிர்களும் உண்ண முடியாது. ஏன்? என்ன காரணம்? உயிர் பிறந்தாலே எதோட தான் பிறந்திருக்கும்? உயிர் பிறந்தாலே ஆணவம் என்ற மலத்தோட தான் பிறந்திருக்கும். ஆணவ மலம் யாரை டச் பண்ண முடியாது? அன்னைய டச் பண்ண முடியாது. ஆணவ மனம் அன்னை பராசக்தி என்பவள் யாருன்னா அவதான் முழுக்க உள்ள அந்த வேல் சக்தி. நேத்து கூட பார்த்தோம். அவதான் விந்து சக்தி. அந்த வேல் பொருந்தி அந்த விந்து சக்தியாக இருக்கக்கூடிய அன்னை பராசக்தி. அவளை நம்ம வாயால் நம்ம தாய்கிட்ட நம்ம முளைப்பால் அருந்துவது போல அவளுடைய முளைப்பால் அருந்த முடிய காரணம் என்ன அப்படின்னா அந்த தாய் முழுமையான அருள் நிலையில இருக்கா. நம்ம முழுமையான மருள் நிலை இருக்கோம். அருளும் டச் பண்ண முடியாது. அதனாலதான் ஆனாலும் குழந்தைகளுக்காகத்தான் தன் திருமார்பை வச்சிருக்கா சுவாமி. அம்பாள் தன் குழந்தைகளுக்காகத்தான் தன் திருத்தனத்தை வச்சு அந்த குழந்தைகளுக்கு பால் ஊட்டுறதுக்காக தான் வச்சிருக்கா. அதெல்லாம் என்ன பண்ண அந்த குழந்தைங்களால தர முடியாதுன்னு அந்த கிண்ணத்துல பால் சொரிந்து குழந்தை கொடுக்குறான், ஊட்டுறான். ஏன்னா அவளை டச் பண்ண முடியாது. ஆனா அவள் கொடுக்கின்ற கிண்ணத்தை டச் பண்ணலாம். அந்த கிண்ணம் என்பதுதான் மாயை மூலமாக அவளுடைய அருள் என்பது நமக்கு கொடுக்குறான். நம்ம கிண்ணத்தை கடிக்காம எதை குடிக்கணும்? பாலைத்தான் குடிக்கணும். மாயை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம எல்லாருக்கும் அன்னை பராசக்தி பால் கொடுத்திருக்கா. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க எல்லாரும் ஞானசம்பந்த பெருமானுக்கு தான் முளைப்பால் ஒரு கிண்ணத்துல தங்க கிண்ணத்துல கொடுத்திருக்காங்க. இல்ல நமக்கும் தங்க கிண்ணத்துல பால் தன்னுடைய முளைப்பாலை சொரிந்து அவ எல்லாத்துக்கும் கொடுத்திருக்கா. நாம என்ன பண்றோம்? பாலை குடிக்கிறதுக்கு பதிலா கிண்ணத்தை கடிச்சுக்கிட்டு இருக்கோம். அதனாலதான் அந்த ஞானம் நமக்கு இன்னும் கிடைக்கல. இந்த கிண்ணம் என்பது மாயை, அந்த பால் என்பதுதான் அவளுடைய திருவருள். அந்த மாயையிலேயே நமக்கு கடிச்சுக்கிட்டு இருக்கோம். பாலை ஒரு சொட்டு கூட சுவைக்கல. பாலை சுவைக்க ஆரம்பிச்சுட்டா போதும் நம்மளுடைய பெருமானுடைய பெருங்கருணையானது நமக்குள்ள சேரும். அதனால அன்னை பராசக்தி எல்லாருக்கும் தான் அந்த முளைப்பால் சொரிந்து நமக்காக கொடுத்திருக்கா. அப்படிப்பட்ட அந்த அன்னை அம்பிகை செம்பொன் கிண்ணத்து அமுத ஞானம் கொடுப்ப, அந்த கிண்ணத்துல அமுத ஞானம் கொடுப்ப அழுகை தீர்ந்த செம்பவள வாய்ப்பிள்ளை. அந்த ஞானசம்பந்த பெருமான சொல்றதுக்கு இவ்வளவு பேர சொல்றாரு. அழுகை தீர்ந்த செம்பவள வாய்ப்பிள்ளை திருநாவுக்கரசர் என சிறந்த சீர்த்தி
எம்பெரு மக்களுக்கு இயந்த கூட்டத்து திருநாவுக்கரசர் கிடைச்சிட்டாரு அப்படின்னு யார் நினைக்கிறா? நம்மளுடைய அந்த ஆளுடைய பிள்ளை நினைக்கிறாங்க. நினைச்ச உடனே எம்பெரு மக்களுக்கு இயந்த கூட்டத்து, அப்ப ரெண்டு கூட்டமும் சேர்ந்துருது. நாவுக்கரச பெருமான் கூட்டமும் சேர்ந்துருச்சு. இப்ப யார் கூட்டமும் சேர்ந்துருச்சு? ஞான சம்பந்த பெருமானுடைய கூட்டமும் சேர்ந்துருச்சு. சேர்ந்துட்டா ரெண்டு கூட்டம் சேர்ந்தா என்ன நடக்கும்? ரெண்டு கூட்டம் சேர்ந்தா என்ன நடக்கும்? நீங்க எல்லாரும் ஆன் பண்ணணும். நீங்க எல்லாம் கண்டிப்பா ஆன் பண்ணணும். ரெண்டு அடியவர் திருக்கூட்டம் சேர்ந்தா என்ன நடக்கும் அப்படின்னா வெட்டுமுத்து தான் நடக்கும். ரெண்டு அடியவர் கூட்டம் சேர்ந்தா இந்த காலத்துல ரெண்டு அடியவர் கூட்டம் சேர்ந்தா என்ன நடக்கும்? அடிதடி தான் நடக்கும், வம்பு வழக்கு தான் நடக்கும். நான் சொல்றது நீங்க எங்க குடும்பத்துக்குரிய எங்க குடும்பத்துக்குரிய வழக்கம் இதுதான் சொல்லி இவங்க இப்படி பண்ணுவாங்க. இப்படி நாங்க பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு அவங்க அப்படி பண்ணுவாங்க. நாங்க இப்படிதான் வழிபாடு செய்வோம் அப்படி பண்ணுவாங்க. நான் இப்படிதான் வழிபாடு செய்வோம் அப்படி பண்ணுவோம். நாங்க 7ஆம் திருமுறை தான் படிப்போம்பாங்க. இல்ல நாங்க 12ஆம் திருமுறை தான் படிப்போம். இது ரெண்டு பேருக்கும் 7ஆம் பொருத்தமா இருக்கு. இன்னைக்கு அப்படிதான் நிகழ்வு. இன்னைக்கு அடியவர் திருக்கூட்டம் 4 பேர் 4 அடியவர் திருக்கூட்டம் ஒன்னா சேர்ந்து இன்னைக்கு ஒண்ணும் கிடையாது சாமி. நம்ம அப்பர் திருக்கையில காட்சி போங்களேன், எல்லாரும் எனக்கு தான் வந்திருக்கோம், கைலாய காட்சி தான் வந்திருக்கோம். அதுல எதுக்காக வர்றோம் அப்படின்னா அந்த திருக்கைலாய வாசிக்கிறோம், கைலாய அந்த இது வாசிக்கிறாங்க இல்லையா, அந்த அந்த இசைக்கருவி வாசிக்கிறாங்கல்ல, அந்த கூட்டத்துக்குள்ளேயே அடிச்சு நீ பெருசா நான் பெருசா அடிச்சு காட்டுன்ற மாதிரி அடிச்சுதான் காட்டிக்கிட்டு இருக்கோம். ஆக அதுல ஆனா சாமி என்ன சொல்றாரு? ரெண்டு கூட்டம் சேர்ந்தா எப்படி இருக்கணும்னு சொல்றாரு. யாரு இந்த பாட்டுல சொல்றாரு? ரெண்டு கூட்டம் சேர்ந்தா அந்த கூட்டம் எப்படி இருக்கணுமா சொல்றாரு பாருங்க. எம்பெருமான் எம்பெரு மக்களும் இயந்த கூட்டத்தில் அரண் அடியார் இன்பம் எய்தி. அவர்கள் எல்லாம் எப்படி இருக்கணும்? ரெண்டு அடியார்கள் கூட்டினா அப்படியே இன்பம் எய்தி இருக்கணும். எல்லாருக்கும் ஆக 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 ஆகான்ற அளவுக்கு இன்பம் எய்தி உம்பர்களும் போற்றி செய்ப்ப. உம்பர்கள்னா யாரு? தேவர்கள் எல்லாம் போற்றி செய்யக்கூடிய போற்றி செய்ப்ப சிவம் பெருகும் ஒளி நிறைந்தார். சிவம் பெருகும் ஒளி என்ன? ஹரஹர 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 நாம் சிவசிவ 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 சம்போ மகாதேவ சம்போ மகாதேவ சம்போ மகாதேவ தென்னாட்டுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனக திரளையை போற்றி, கைலை மலையானை போற்றி போற்றி அப்படின்னு சொல்லி அந்த மகுடங்களையும் பெருமானுடைய கீர்த்திகளையும் பெருமைகளையும் அவனுடைய சிவநாமங்களையும் சிவம் பெருக்கும் ஒளிகளாக இருக்கக்கூடிய சங்கம் மற்றளம் மேளம் மற்ற எல்லா ஒளிகள் இசைக்கருவிகளையும் இசைத்து அவர்கள் எல்லாம் இன்பத்துல மூழ்கி கண்ணீர் மழை பொழிந்து இருக்க வேண்டிய காட்சி தான் ரெண்டு அடியவர் கூட்டம் திரும்பி இருக்கக்கூடிய காட்சி. அதுதான் சொல்றேன். அரணடியார் கூட்டம் சேர்ந்துச்சுன்னா இன்பம் தான் எய்தணுமே தவிர ஐயா தான் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ஐயா தான் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ஒரு ஊர்ல வந்து பேசுறது கொடுத்தாங்க. முதல் வருஷம் கொடுத்தாங்க, துபாயாச்சு. ரொம்ப எடுத்து விழா சிறப்பா செஞ்சாங்க. சரி ஓகே. அடுத்த வருஷம் என்ன பண்ணாங்க? 2 பேர் கால் பண்ணாங்க. ஐயா ரெண்டு குரூப் வந்து நாங்க வச்சிருக்கோம், கூப்பிடுங்க. இவருக்கு சந்தோஷம். பரவாயில்லையே, நல்லபடியா கூப்பிடுறாங்க. நமக்கு ஒரு குரூப் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு போல, பாருங்களேன். இப்பதான் போன வருஷம் தான் வந்தோம், ஒரு குரூப் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. உண்மையிலே சிவன் பெருகிட்டு இருக்குன்னு போனாதான் தெரியுமா அந்த குரூப்பே உடஞ்சு 2 ஆயிடுச்சு. அதனால ஐயா அங்க போக மாட்டோம், நீங்க இங்க கூப்பிடுங்க. அடுத்த வருஷம் கூப்பிட்டா 4 பேர் கூப்பிடுவாங்க போன் பண்ணி. அந்த குரூப்பே உடஞ்சு 4 ஆயிடுச்சு. இப்படி அந்த குரூப் உடைஞ்சு 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 உடையதே தவிர சேருவதற்கு மக்களுக்கு எண்ணம் இல்லை. எல்லாரும் ஒரு இப்ப புதுசா கேட்கணும். இப்ப புது அடியார்கள் சொல்றாங்களா, அது தவறு இருந்தாலும் அந்த இடத்த சுட்டி காண்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே அங்க சரிங்க பண்ணலாங்க அப்படின்ற ஒரு அந்த விட்டு கொடுத்து போகின்ற மனப்பான்மையிலேயே நாம் எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற நினைப்புலதான் இருக்கணுமே தவிர உடஞ்சு போயிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அவர்கள் 2 அந்த ஆளுடைய பிள்ளையுடைய திருக்கூட்டமும் ஆண்ட அரசுகளுடைய திருக்கூட்டமும் ஒண்ணு சேர்ந்து அவர்கள் சிவ ஒளிகளை பெறுகின்ற நிலையில நின்றார்கள் அப்படிங்கிற பாடல் தான் 183வது பாடல்ல பெருச்சு. 184வது பாடல் பிள்ளையார் கடல் வணங்க பெற்றேன் என்று அரசு உறப்ப பெருகுஞான வள்ளலார் வாகீசத்தமை வணங்க பெற்றதற்கு மகிழ்ச்சி பொங்க உள்ளம் நிறை காதலினால் ஒருவரில் ஒருவர் கலந்த உண்மையோடும் வெள்ள நீர் திருத்தோணி வீற்றிருந்தார் கடல் வணங்கும் விருப்பின் மிக்கார். இப்ப என்ன பண்றாரு? ஐயோ, நான் பிள்ளையார் வந்து நான் யாரை பார்த்துட்டேன்னு சந்தோஷப்படுறேன். பிள்ளையார் வந்து ஆளுடைய அரசை பார்த்துட்டு ஆண்ட அரசுகளை பார்த்துட்டேன்னு சந்தோஷப்படுறாரு. ஆண்ட வாகீசர் என்ன பண்றாரு? நான் என்னுடைய குழந்தை ஞானசம்பந்தரை பார்த்துட்டேன்னு 2 பேரும் இருவருமே என்ன பண்றாங்க? மாத்தி மாத்தி சந்தோஷ மகிழ்ச்சி பொங்க உள்ளம் நின்ற நிறைய காதலினார். உள்ளத்துல நிறைஞ்ச காதல்ல ஒருவரில் இவருக்குள்ள கலந்துட்டாரு, அவர் இவருக்குள்ள கலந்துட்டாரு. இதுதானே நடந்தது. இதுதான் நம்மளுடைய அடியவர் சங்கமத்துல கோவையில் நடந்தது. யாருக்குள்ள இருக்கிறதே தெரியல.
உடையார் நடுவில் அந்த பாட்டு யாராவது பாடுங்களேன். உடையார் உந்தன் பாத்தீங்களா, எனக்கு தெரியல. உடையார் உந்தன் என்ன சாமி, என்னாச்சு? யாருமே சொல்ல மாட்டேங்கிறீங்க, வர மாட்டேங்கிறீங்க, என்னாச்சு? பெரிய பிராண புக்கு வச்சு உக்காந்து திருவாசகம் புக்கு இப்ப எடுத்துட்டு வரணும், அதனால கொஞ்சம் லேட்டுங்க ஐயா. உடையால் ஒன்றன் நடுவிருக்கும் உடையால் நடுவுள் நீ இருத்தி அடியே நடுவில் இருவீரும் இருப்பதனால் அடியேனுன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை பொறியாய் பொன்னம்பலத்தம் முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றே முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றே. சிவாய நமங்க. ஆக அந்த அடியார் நடுவில் இருக்கக்கூடிய அருளை புரியாய் பொன்னம்பலத்தரசே, அடியார் நடுவில் இருக்கணும் என்ன அர்த்தம்? அடியார் நடுவில் இருக்கணும் என்ன அர்த்தம் சாமி? எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா அடியார் நடுவில் இருக்கணும், அடியார் கூட்டத்துல அடியாரோடு கலந்து இருக்கணும்ன்றதாங்க. அடியாரோடு கலந்து இருக்கிறது தான் அடியார் நடுவுல. என்ன அர்த்தம்? எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா அடியார் திருக்கூட்டம் இருந்துச்சு, நடுவுல போய் ஒரு சீட்டை பிடிச்சி தொப்பு கடின்னு உட்காந்துட்டோம்னா என்ன ஆயிடுச்சு, அடியார் நடுவுல வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்ல இங்க பாருங்க, என்ன கவனிங்க, என்ன ஒரு நிமிஷம் எல்லாம் ஆன் பண்ணிக்கலாம். நான் அடியார் நடுவுல இருக்கேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? இங்க பார்த்தா அடியார் இருப்பாங்க, நல்லா கவனிங்க, என்ன பாருங்க. இந்த பக்கம் பார்த்தா அடியார் இருப்பாங்க, இந்த பக்கம் பார்த்தா அடியோர் இருப்பாங்க, இந்த பக்கம் பார்த்தா அடியோர் இருப்பாங்க, பின்னாடி பார்த்தா அடியோர் இருப்பாங்க, மேல பார்த்தா அடியோர் இருப்பாங்க, கீழே பார்த்தா அடியோர் இருப்பாங்க. அப்போ ஒரு லட்டுக்கு நடுவுல சுத்தி எல்லா பூந்தி இருக்கு இல்லையா, ஒரு நடு லட்டுல ஒரு பூந்தி இருக்கிறப்போ எல்லா பூந்தியும் சுத்தி இந்த பக்கம் 4 திசைக்கும் மேல உள்ள 2 திசைக்கும் அந்த 10 திசைக்கும் பூந்தி இருந்தா தான் நடுவுல இருக்கிறதுக்கு சமம். ஆக அது போல கலந்துருக்கணும். பூந்தியில எப்படி நடு பூந்தியில சுத்தி எப்படி மத்த பூந்தி எல்லாம் கலந்து லட்டுல இருக்கிற மாதிரி அதுக்கு பேருதான் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய். அடியார் நடுவுல இருக்குன்னா அடியார்களோடு கலந்து இருக்கணும். இன்னொன்னு, அடியார் கூட்டத்துல இருப்பாங்க, ஒரு நிமிஷம் கவனிக்கணும், முக்கியமான செய்தி. அடியார் கூட்டத்துல இருப்போம், ஆனா இந்த அடியார் செய்யறதை நம்ம செய்ய மாட்டோம், இந்த அடியார் செய்யறதை நம்ம செய்ய மாட்டோம், இவங்க செய்யறதை நான் செய்ய மாட்டேன், அவங்க செய்யறதை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னா நான் என்ன பண்ணல, நடுவுல இல்ல. நடுவுல இல்ல கலந்து இருக்கிறதுன்னு என்னன்னா, இப்ப நான் வேற அடியார் திருக்கூட்டம் எனக்கு வேற மாதிரியான சொல்லி கொடுத்துருக்காங்க, இந்த அடியார் திருக்கூட்டத்துக்கு நான் வந்துட்டேன்னா இந்த அடியார்கள் எதை பின்பற்றார்களோ அதுவா மாறி அதுவாவே அதுக்குள்ள இணைஞ்சிருக்கும். நான் இல்ல எங்க அடியார் திருக்கூட்டம் வேற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க, நான் அதெல்லாம் பின்பற்ற மாட்டேன், எங்களுக்கு இப்படி சொல்லி தரல, திருவடி வணங்குறது தப்புன்னு சொல்றாங்க, நாங்கெல்லாம் திருவடி வணங்க மாட்டோம். திருவடி வணங்குற அடியார் திருக்கூட்டமா விழுந்து வணங்கிற வேண்டியதான். திருவடி வணங்காத அடியார் திருக்கூட்டமா இருக்காங்களா, கொஞ்சமாவது மாத்த ட்ரை பண்ணலாம், இல்லாட்டி இல்ல இருந்து பண்ணிக்கலாம். ஆக எந்த இடத்துல நாம போறோமோ அந்த பொருளாவே மாறுவதற்கு பேர் தான் அடியார் திருக்கூட்டத்துல இணைகிறது. சும்மா நம்ம பேரை என்ரோல் பண்ணிட்டு எல்லாரு கூடயும் உட்காந்துட்டு இல்ல, அவங்களோட வாக்காலும் மனத்தாலும் உடலாலும் இணைகின்ற அந்த நிலைக்கு பேரு தான் அடியார் திருக்கூட்டத்துல இணைவது அப்படிங்கிறது. அவங்க ஒண்ணு சொல்றாங்க, இதையே நான் செய்யணும், அவங்க செய்ய முடியாதா, என்னைய மட்டும் ஏன் இப்ப சொல்றாங்க, எப்ப பார்த்தாலும் என்னையவே வேலை சொல்றது, பாருங்க ஜம்முன்னு உட்காந்துக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாம் மனசுல நினைச்சுக்கிட்டு நம்ம இருந்தோம்னா அடியார் திருக்கூட்டத்துல நம்ம இருப்பதற்கு சமம் அல்ல. அதனால அடியார் திருக்கூட்டத்தோடு கலப்பதுதான் அடியார் நடுவில் இருப்பது அப்படிங்கிற செய்தி. அப்ப 2 பேரும் ஒன்றில் ஒன்று கலந்துட்டாங்க. யாரு? அடியவர்கள். நான் இது உண்மையை சொல்றேன் சாமி, இது வார்த்தை, அது பெருமானுக்கு தெரியும். என்னைக்கு எங்க அடியவர் பெருமக்கள்லாம் பார்த்தோமோ அன்னைக்கே எங்க அடியவர்களுடைய திரு உள்ளத்துல அடியன் கலந்துட்டேன். என்னுடைய உள்ளத்துல எங்க அடியவர்கள் எல்லாம் கலந்துட்டாங்க. நாங்க வேற இல்ல, நான் வேற இல்ல, அடியவர் வேற இல்லைன்னு நினைக்கிறனாலதான் என்னவோ தெரியல, தொடர்ந்து இந்த நினைப்பு இருக்கு. அடியன் எப்பொழுதும் 125வது அமர்வு பார்த்தேன். ஏதோ அமர்வு சும்மா பாக்குறப்போ நம்மளுடைய அடியவர் இந்த திருவாசந்தனையில 125வது அமர்வு இருந்தது. நம்ம ரெக்கார்ட் பண்ணதே 99வது அமர்வுல இருந்து தான் ரெக்கார்ட் பண்ணிருக்கோம். 120 அமர்வு பாத்துக்கப்போ இதே மாதிரி அடியவர்கள் எல்லாம் வீடியோ ஓபன் பண்ணுங்கன்னு சொல்றேன். நான் அப்பவே அப்படிதான் சொல்லிட்டு இருக்கேன் போல. அந்த நாள்ல 12 மணி ஆயிடுச்சு. ஒரே ஒரு நிமிடம் மட்டும் மாயசுரபதி பண்ணிக்கலாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி,
காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, திருச்சிற்றம்பலம். அடியவர்களுக்கெல்லாம் அன்னம் பாலிப்பு செய்து அவர்களெல்லாம் அமர வைத்து அவர்களுக்கு அறுசுவை உணவளித்து அவர்களுக்கு சரியான ஆசனம் தந்து குங்குளிய தீபமிட்டு அவர்கள் தலையிலே பலவித மலர்கள் வைத்து அவர்கள் காதிலே இன்சொல் முழங்கி சங்கம் இசைத்து வெறும் பிரம்மதாளம் இசைத்து நாம் இப்பொழுது பாட்டு பாடுறோம். நம்முடைய அன்னம் பாலிக்கும் அன்னம் பாலிக்கும் இல்லை சிற்றம்பலம் பொன்னம் பாலிக்கும் மேலும் மீசை என்னன் பாலிக்கும் ஆறு கண்டில் முற இன்னம் பாலிக்குமோ இப்பிறவியே என்று சொல்லி அடியவர்கள் எல்லாம் அமுது செய்க என்று சொல்றோம். அடியவர்கள் எல்லாம் அமுது செய்கின்றார்கள். அவர் உள்ளே இருக்கக்கூடிய மாயேஸ்வரருக்கு இந்த அமுதமானது நைவேத்தியமாக வைக்கப்படுகின்றது. மாயேஸ்வர பூஜை மிக சிறப்பாக நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது. அடியவர்களுக்கெல்லாம் பானகம், பாயாசம் மற்றும் பலவிதமான பலரசங்கள் எல்லாம் கொடுத்து அடியவர்களை நிறைவு செய்கின்றோம். அடியவர்கள் நிறைவு செய்ததுக்கப்புறம் அவர்களுடைய இலைகளை எல்லாம் தொட்டு வணங்கி அவைகள் எல்லாம் எடுத்து வைத்து அடியவர்களை மீண்டும் அமரச் செய்து திருவடிக்கு பூசணைகள் செய்து அடியவர்கள் எல்லாம் வணங்கி சோமாகவே பாவித்து அடியவர்களுக்கு தேவையான அந்த சில பரிசுகளையும் தந்து அவர்களை வழியனுப்பி வாசல் முறை வழியனுப்பி அவர்களுக்கு மாயேஸ்வரருக்கு பூஜை செய்து விட்டோம் என்ற நினைப்போடு வந்து நாம் அமர்கின்றோம். சிற்றம்பலம் சிவாயிரம் சிவசிவம். ஆக கலந்தது உண்மைதான், உண்மை. அது அது வந்து மாற்றுக்கத்தே இல்லை. என்ன நடந்தாலும் சரி, எனக்கு என்ன வேணாலும் நடக்கட்டும், அவ்வளவு திட்டு விடுவாங்க வீட்டுல. ஏங்க என்னங்க நீங்க வந்திருக்கீங்க, நாளைக்கிழமை இருக்கீங்க, இன்னைக்குமா நேற்றுதான் உங்க அடியார்களை பாத்தீங்க, நேற்று நைட்டு தான் பார்த்து முடிச்சீங்க, அது கூடயும் காலையில வந்து உங்க அடியார்களை புதுசா பாக்குற மாதிரியே பாக்குறீங்களே, என்னதான் நடக்குது என்னமோ தெரியல. நான் வந்துடுறேன், ஒரு நிமிஷம் அமைதியா இருந்தா ஒரு படத்தை பார்த்துட்டு இருந்தது, டிவி ஒரு படத்தை போட்டு நம்ம இங்க வந்துட்டு உட்காந்து பார்க்க. ஆக அந்த உணர்வு என்னன்னு தெரியல, அந்த உணர்வு எப்படி வந்தது, அது இன்னும் ஏன் வந்துட்டு இருக்கு. பெருமாண்ட கேட்கறது, சுவாமி நீ எதை வேணாலும் வத்தி போக செய், நீ கங்கையை வத்தி போக செய்யி, கடலை வற்றி போக செய்யி, நீ எதை வேணாலும் வற்றி என்கிட்ட இருக்கக்கூடிய செல்வம், கல்வி எல்லாத்தையும் வற்றி போக செய் சாமி. ஆனா அடியாறுகளை பார்த்தா கண்கள்ல வருகின்ற அந்த நீரை மட்டும் ஒரு நாளும் வற்றி போக செய்யாத சுவாமின்னு சொல்லி பெருமாண்ட அடியர் எப்பொழுதும் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய. அவங்கள பார்த்தா அந்த கண்கள்ல கண்ணீர், ஆனந்த நீர்ப்பெருக்கு எப்பொழுதுமே இருக்கணும். அந்த நீரை என்னைக்கும் வற்றி போக செய்து விடாது. அடியன் எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் அந்த ஒரு நீரை வந்து வற்றி போக செய்யாம இரு சுவாமி அப்படின்ட்டு பெருமாண்ட அடியன் எப்பொழுதுமே அதை கேட்டுக்கோங்க. அந்த வகையில இந்த தினம் அடியனுக்கு மகிழ்ச்சி. ஆக அந்த திருத்தோணி அந்த திருத்தோணிக்கு 2 பேரும் போறாங்க. திருத்தோணிபுரம்னு பேரு நம்மளோட சீர்காழிக்கு. ஒருவர் கலந்த உண்மையோடும் வெள்ள நீர் திருத்தோணி வீற்றிருந்தார். அந்த வெள்ளத்துல, உலகமே வெள்ளத்துல மிதந்தாலும் திருத்தோணியில வந்து சுவாமி வந்து அங்க இருக்கக்கூடிய இடம்தான் திருத்தோணிபுரம் என்று சொல்லுகின்ற சீர்காழி. அதுக்குதான் வந்து நிறைய பேர்கள், 13 யுகத்திற்கும் 13 பெயர்கள் சுவாமி கொடுத்திருக்காரு. அப்பேற்பட்ட அந்த புறத்துக்கு 2 பேரும் போறாங்க. 2 பேரும் சேர்ந்து போய் பாடல்கள் பாட போறாங்க. அதான் 184. 185வது பாடல். அருள் பெருகு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஒங்கும் பொருள் சமய முதல் சைவ நெறிதான் பெற்ற புண்ணிய கண்ணிரண்டு எனவும் புவனம் உய்ய இருள் கடு உண்டவர் அருளும் உலகமெல்லாம் ஈன்றால் தன் திருவருளும் எனக்கூடி தெருள்களை ஞானகன்றும் அரசும் சென்று செம்சடை வானவர் கோயில் சேர்ந்தார் அன்றே. இந்த பாட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான பாட்டு. இந்த 185வது பாட்டு ரொம்ப முக்கியமான பாட்டு. எல்லா கையிலயும் புத்தகம் இருக்குதுங்களா சுவாமி? புத்தகம் இல்லாதவங்களால இது அடியே வச்சிருக்கிறது பார்க்க முடியுதுங்களா? இந்த இது என்னுடைய டிஸ்பிளேயும் பார்க்க முடியுதுங்களா? நீங்க கையில வச்சு கொஞ்சம் மேக்சிமைஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்குதா? எல்லாருக்கையும் புத்தகம் வச்சிருக்காங்க. புத்தகம் இல்லாதவங்க நான் வந்து உங்களுக்கு டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன். அதை நீங்க வந்து கையை வச்சு கொஞ்சம் அப்படி விரிச்சு பார்த்துக்கிட்டீங்கன்னா நல்லா பெருசு பண்ணிக்கலாம். எவ்வளவு அருமையான பாட்டு பாருங்களேன். இது முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, அருள் பெருகு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலும் எனவும் ஓங்கும். இப்ப 2 கடல் ஒண்ணு சேருதான். என்ன கடல்? அருள் பெருகு தனி, அருள் இருக்கக்கூடிய ஒரு கடல் இருக்கான். இது அருள் கடல் ஒண்ணு இருக்கான். அது கூட என்ன சேருதான்? அன்பு செறி கடல், அன்பு மிகுந்த ஒரு கடல். அன்பு கடலும் அருள் கடலும் ஒண்ணு சேருதான். யாரு அருள் கடல்? யாரு அருள் கடல்? ஞானசம்பந்தர். யாரு அன்பு கடல்?
இந்த ரெண்டு கடலும் ஒண்ணு சேர்ந்தான். அருள் பெருகு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு சரி கடலுமாம் எனவும் ஓங்கும் பொருள் சமய முதல் சைவ நெறி தான். இந்த சைவ சமயத்துக்கு 2 கண்கள் உண்டு. சைவ சமயத்துக்கு 2 கண்கள் உண்டு. அந்த 2 கண்கள் எது அப்படின்னு கேட்டோம்னா, பெற்ற புண்ணிய கண் 2 எனவும். புண்ணிய கண் 2. அது 2 கண்ணுல என்ன எது கண்ணு? ஒரு கண்ணு ஆளுடைய அரசு, ஒரு கண்ணு ஆண்டரசு ஆளுடைய பிள்ளை. ஆளுடைய பிள்ளையும் ஆண்ட அரசும் தான் 2 கண்கள். அவங்க 2 பேரும் யாரு? சைவ சமயத்திற்கு பெற்ற புண்ணிய கண்கள். புண்ணிய கண்ணு அது நமக்கு இருக்கக்கூடிய புண்கண் அல்ல. அது என்னது? புண்ணிய கண். புண்ணியத்தினாலே கிடைத்த கண்களாக இருப்பவை யார் அப்படின்னா, அது நாவுக்கரச பெருமானும் ஞானசம்பந்த பெருமானும் பெற்ற புண்ணிய கண் 2 எனவும் புவனம் உய்ய இருள் கடு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம். இருள் கடுனா என்ன? நஞ்சு உண்டவர் யாரு? சிவபெருமான். உலகம் எல்லாம் ஈன்றாள் தன் திருவருளும். ஈன்றாள் யாரு? அன்னை பராசக்தி. அவருடைய திருவருள். அப்போ 2 புண்ணிய கண்ணு சொன்னாங்கல்ல, அது ஒரு கண்ணு யாரு கண்ணு? இருள் கடு உண்டவர் அருளும் கண். யாரு? சிவபெருமானுடைய கண்ணு. அது இருள் கடு உண்டவர் அவர் கொடுத்தது. ஈன்றாள் தன் திருவருளும். இப்ப இருள் கடு உண்டவர் கண்ணு யாரு? கரெக்டா சொல்லுங்க. இருள் கடு கண் உண்டவர் திருவருள் கண் யாரு? நாவுக்கரசர். ஏன் நாவுக்கரசர் தான் போய் அருள் செஞ்சாரு. யாருக்கு? நம்மளுடைய திருநாவுக்கரசருக்கு நம்ம சுவாமி திருவதிகை பெருமான் சிவபெருமான் தான் போய் அருள் செய்தார். ஆக அவர் யாரு? இருள் கடு உண்டவர் அருள் செய்கின்றவர் யார் அப்படின்னா, அது திருநாவுக்கரசர். இங்க அன்னை போய் அந்த பால் கொடுத்தா. இதுல பின்ன பொற்கிணத்துல பால் கொடுத்தா. அதனால ஈன்றாள் தன் திருவருளும் அப்படின்றது யாரை குறிக்குது அப்படின்னா, அது நம்மளுடைய ஞானசம்பந்த பெருமான். ஆக ஈன்றாள் தம் திருவருளும் அப்படின்றது ஞானசம்பந்த பெருமானும், இருள் கடு உண்டவர் அருளும் அப்படிங்கிறவர் நம்மளுடைய திருநாவுக்கரசர் எனவும் கூடி தெருள் கலை ஞான கன்றும் அரசும். தெருள் கலை ஞான கன்றும். இந்த கலை ஞான கன்று யாரு அப்படின்னா, அது நம்மளுடைய கன்றுன்னு சொல்லிட்டாங்க. அது யாரு? காளிப்பிள்ளையார். தெருள் ஞான கன்றும் அரசும். அரசு யாரு? நம்மளுடைய சுவாமி. அரசு சென்று செஞ்சடை வாணர் கோயில் சேர்ந்தார் என்று. அவங்க 2 பேரும் கோயிலுக்கு போறத எப்படி சொல்றாரு பாருங்க. அருள் கடலும் அன்பு கடலும் போற மாதிரி இருக்கான். சைவ சமயத்தினுடைய 2 புண்ணிய கண்கள் உள்ள போற மாதிரி இருக்கான். இருள் கடு உண்டவருடைய அருளும் ஈன்றாள் தன் அருளும் உள்ள போற மாதிரி இருக்கான். தெருள் ஞான கலை கன்றும் அரசும் உள்ளுக்குள்ள போற மாதிரி இருக்கான். எப்படியெல்லாம் உருவகப்படுது ஒரே பாட்டுல. ஞான கண்களாகவும் அருள் கடலாகவும் அன்பு கடலாகவும் இறைவனுடைய ஒரு பாதியாகவும் இறைவியுடைய ஒரு பாதியாகவும் ஞான கன்றாகவும் அரசாகவும் நம்ம சாமி நம்முடைய சேக்கிழார் பெருமான், நம்மளுடைய நாவுக்கரச பெருமான் மற்றும் நம்மளுடைய ஞானசம்பந்த பெருமான் 2 பேரையும் அவ்வளோ ஒப்பீடா போட்டு செய்திருக்காரு அப்படிங்கிறது இந்த 185வது பாடல் ரொம்ப சிறப்பு மிக்க பாடல். அதனால சைவத்துல கொடுத்த புண்ணிய கண் 2 யாரு? சைவத்துடைய புண்ணிய கண் நாவுக்கரசரும் ஞானசம்பந்த பெருமானும் தான். ஆக இருவர் தான் நமக்கு கண்களாக போற்றுபவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தபடியா ஏன் நம்ம இவரை கண்ணுன்னு சொல்லல? அவர் பேர் என்ன? நம்ம சுந்தரர் கண்ணுன்னு சொல்லல. சுந்தரர் அதாவது அவர் தோழனா இருந்தாரு ஐயா. நான் கேட்கணும்னு நினைச்சேங்க ஐயா, நீங்களே சொல்லிட்டீங்க ஐயா. சுந்தரர் மட்டும் ஏன் விட்டுட்டாங்க? அவரும் ஒரு கண்ணு தானே. 3 கண்ணு இருக்குல்ல, அதுல ஒரு கண்ணு அவராங்க ஐயான்னு கேட்கலான் இருந்தேன். நீங்களே சொல்லிட்டீங்க ஐயா. திருவடி வணக்கங்க ஐயா. இல்ல, இதுதான் அவங்களுடைய எண்ணம். ஏன்னா நமக்கு தெரிஞ்சது எனக்கு தோன்றுவது தானே இங்க அழியா. ஏன்னா எனக்குள்ளதான் நீங்க இருக்கீங்களே. எல்லாரும் ஒன்றோடு ஒன்று கலந்திருக்கோன்றது உண்மையானால் என் மனசுல தோன்றதுதானே உங்க மனசுக்கும் தோணும். அப்படிங்கிறப்போ சுந்தரர் ஏன் கண்ணுன்னு சொல்லல அப்படின்னா, இந்த கண் என்பது ஒரே காலத்துல தோன்றுகின்ற பொருளா இருக்கும். ஒரு காலத்துலதான் தோன்றும், ஒரே காலத்துலதான் தோன்றும். அதனால சுந்தரர் இருவருக்கு பின்னாடி தோன்றினார். யாருக்கு? 2 பேருக்கும் பின்னாடி பல காலம் தோன்றதுனால அப்ப அவர் கண்ணுன்னு சொல்ல முடியாது. அவர் தான் இந்த மொத்த
மொத்த பெரிய புராணத்துக்கும் கண்ணு யாரு? மொத்த பெரிய புராணத்துக்கும் கண்ணு மொத்த பெரிய புராணத்தினுடைய தலைவரும் யாருதான்? சுந்தரர் தான். அதனால சுந்தரர் இங்க சொல்லல. சுந்தரர் ஏன் வந்து சைவத்துல கண்ணு இல்ல நெற்றி கண்ணா சொல்லிருக்கலாமேன்னா அப்படி சொல்லல. காரணம் என்னன்னா, இது கண்ணு அப்படின்னாலே அது ஒரே காலகட்டத்துல இருக்கணும். ஞான சம்பந்தரும் நம்மளுடைய ஆளுடை வணிகனும் ஆளுடைய அரசு ஆண்ட அரசும் ஒரு காலத்துல பிறந்தவங்க 2 கண்ணாயிடுச்சு. அப்படிதானே எடுத்துக்கணுமே தவிர நம்மளுடைய சாமிக்கு வந்து நம்முடைய சுந்தரர் வந்து பல காலம் கழிச்சு பிறந்திருக்காரு. அப்ப கண் எப்படி தனியா பிறக்க முடியும்? அதனால 2 கண்களாக அவரை சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி 185வது பாடல். 186 பண்பையில் வண்டரை சோலை சூழும் காளி பரமர் திருகோபுரத்தை பணிந்து புல்புக்கு விண்பணிய ஓங்கு பெரு விமானம் தன்னை வளம் கொண்டு தொழுது விழுந்த எல்லை சண்பெவரு பிள்ளையார் அப்பர் உங்கள் தம்பிரானை நீர் பாடீர் என கண்பையிலும் புனல் பொழிய அரசும் வாய்மை கலைப்பையிலும் மொழி பொழிய கசிந்து பாடி. என்ன அழகு பாருங்க. கேட்டவுடனே கண்கள் நீர்க்கிறது. பண்பையில் வண்டரை சோலை சூழும் காளி பரமர் திருக்கோபுரத்தை பணிந்து உள்புக்கு விண்பணிய ஓங்கு பெரு விமானம் தன்னை வலம் வந்து. அவங்க யாரு? அங்க கண்கள் எல்லாம் பயில்கின்றதா. அந்த வண்டுகள் எழுப்புகின்ற ஒளி பண்பாடுவது போல இருக்கின்றது. பண்பையில் வண்டரை சோலை, அப்படி அவ்வளோ சோலை நிறைந்த அந்த காளி நகர், அந்த பரமனை திருக்கோபுரத்தை பணிந்து உள்புக்கு விண்பணிய ஓங்கு பெருகு விமானம். காளி பிள்ளையார் கோயில் போனதே இல்லை. இது சீர்காழிக்கு நான் போனது இல்லை. நீங்க தான் சொல்லணும். நம்ம இது மாதிரி அது பேர் என்ன, நம்மளுடைய ராஜராஜ சோழன் மாதிரி கோபுரம் பெருசாவும் விமானம் பெருசாவும் இருக்குமா அங்க? இல்லங்க, இருக்காதுங்க. தோணி மாதிரி இருக்கும் ஐயா. அப்படியா? தோணிபுரம். ஆமா, அப்படிங்களா? எனக்கு என்னங்க இவங்க எப்படி நீங்க சொல்றதை பார்த்தா எப்படி இருக்கு? கோபுரம் சின்னதாகவும், இப்ப நார்மலா பாத்தீங்கன்னா கோபுரம் பெருசா இருக்கும், விமானம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கோபுரம் பெருசா இருக்கும், விமானம் வித்தியாசமா இருக்கும் ஐயா இந்த கோயிலு. சரி, அதனால இவங்க அப்படி சொல்லியிருக்காங்க. என்ன சொல்றாங்க? முதல்ல கோபுரத்தை வழங்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு விண்பணிய ஓங்கு பெரு விமானம் தன்னை. இப்ப விமானம் எப்படி இருக்கு? பெருசா இருக்குன்னு சொல்றாங்க. கோபுரத்தை விட விமானம் பெருசா இருக்குன்ற விமானம் தன்னை வலம் கொண்டு தொழுது விழுந்த எல்லை சண்பை நகர்னு அதுக்கு பேரு. சண்பை நகர்னு. இந்த காளி சீர்காழி அப்படிங்கிற இடம் ஏன் வந்துச்சு? எதுக்கு வந்துச்சு அந்த இடம்? பிள்ளையார் பிறந்ததுனால ஐயா? இல்ல, அதுக்கு முன்னாடியே இருக்கு. சண்பை நகர்னு அதுக்கு பேரு உண்டு. சண்பை நகர்னு பேரு உண்டு. 12 பேர் இருக்குது ஐயா. 12 பேர் இருக்கு. சன்பை புட்கள் வந்து அங்க அதிகமா இருந்த காடா இருந்ததுங்களாம், அதனால சன்பைன்னு சொல்றாங்க. ஆக்சுவலி எல்லாரும் ஒரு நிமிஷம் ஆன் பண்ணுங்க. இதுக்குதான் நம்ம வந்து கந்தபுராணம் படிக்கணும்ன்றது. கந்தபுராணம் படிச்சுதான் இதுக்கு நம்ம கரெக்டா ஆன்சர் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம் படிச்சுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். என்ன பண்ணியாச்சு? தக்கன் வேள்வியில எல்லாரும் அடிச்சு நடத்தியாச்சு. ஒருத்தன் மட்டும் தப்பிச்சுட்டான், குயிலாக மாறி. யாரு? இந்திரன் மட்டும் தப்பிச்சுட்டான். தக்கன் வேள்வியில அப்புறம் தொடர்ந்து சிவபூசை செய்து கொண்டே இருக்கின்றான். அதுக்கப்புறம் வந்து சூரபத்மன் வந்து பெரிய 2 பேருக்கு குழந்தை பிறக்குது. எல்லாம் சூரர்கள்லாம் வராங்க. சூரர்கள் என்ன பண்றாங்க? எல்லாத்தையும் புடின்றாங்க, எல்லாத்தையும் சிறை வைக்கிறாங்க. யாரை மட்டும் சிறை வைக்க முடியல? 2 பேரை மட்டும் சிறை வைக்க. ஒண்ணு இந்திராணி, இன்னொன்னு இந்திரன். 2 பேரை மட்டும் சிறை வைக்க முடியும். 2 பேரும் தப்பிச்சிடறாங்க. 2 பேர் தப்பிச்சுட்டா இப்ப இந்திராணிய வந்து ஒரு இடத்துல இருக்கா. அப்படி இந்திராணி வந்து ஒரு இந்த நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த சண்பை நகர்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் அம்மா அவங்க வந்திருக்காங்க. அங்க வந்து ஐயனார் வந்து அவர் காவலா நிக்கிறாங்க. அங்க அவ தினமும் சிவபூசை பண்ணிட்டு இருக்கா. யாரு? இந்திராணி சிவபூசை பண்ணிட்டு இருக்கா. அந்த இந்திராணி சிவபூசை போறது மூங்கிலா அங்க வந்து சாமி என்ன பண்ணா வேணிபுரம்னு பேர். நம்மளுடைய இதுக்கு வந்து வேணினா மூங்கில்னு அர்த்தம். மூங்கில் மரமா நிக்கிறான். யாரு மூங்கில் மரமா நிக்கிறான்? இந்திரன் மூங்கில் மரமா நின்று சாமி வழிபாடு செய்கிறான். மூங்கிலாவே நின்று வழிபாடு செய்துட்டு இருக்கான். அதனால மூங்கில் மரமாக நின்று வழிபாடு செய்யறான். ஆனா என்ன, மூங்கில் என்ன வராது? பூக்கள் வராது. மூங்கில்ல பூக்கள் வராது. புல்லு தானே. மூங்கில் என்பது புல்லு, ஒரு புல்லின் வகைதான். பூக்கள் வராது. அதனால என்ன பண்ணாரு அவரு? எனக்கு இந்த இடத்துல எப்படியாவது
நந்தவனம் வைக்கணும் சாமி அப்படின்னு சாமி கிட்ட விண்ணப்பம் வச்சேன். நந்தவனம் வச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா நந்தவனத்துக்கு தண்ணி யார் ஊத்துறது? தண்ணி ஊற்ற முடியாது. பக்கத்துல எந்த இதுவும் கிடையாது, ஆறுகள்லாம் கிடையாது, எந்த ஆறும் கிடையாது. அப்பதான் வந்து பொன்னிய வந்து நம்முடைய கலச முனி வந்து கையில கலசமா வச்சுட்டு போயிட்டு இருக்காரு. அப்ப விநாயகர்கிட்ட வேண்டாரு, எனக்கு இந்த இடத்துல எப்படியாவது சாமிக்கு பூஜை பண்ணணும், சாமிக்கு பூஜை பண்றதுக்கு எனக்கு என்ன வேணும்? தண்ணி வேணும், அந்த தண்ணிக்கு புண்ணிய நதி வேணும், அதனால எனக்கு ஏதாவது வழிபாடு செய்யுங்கன்னு சொன்னோன்னே விநாயகர் சொல்றாரு, இந்த பொறுப்பா ஒருத்தர் கூப்பிட்டு வராது, தட்டி விட்டுறது சொல்லி காவிரியை தட்டி விட்டாங்க. ஆக காவிரியை தட்டி விட்டது எதுக்கு? காவிரி தட்டி விட்டது எதுக்கு? எங்க தண்ணி வர்றதுக்கு? சீர்காழிக்கு அந்த வேணுபுரத்துக்கு தண்ணி வர்றதுக்காக, வேணுபுரத்துக்கு தண்ணி வர்றதுக்காக இந்திராணி அம்மா தவ செய்யற இடத்துக்கு கொண்டு வர்றதுக்காக காவேரியை திருப்பி விட்டாங்க ஐயா. தட்டி விட்டாங்க. அந்த காவிரி தட்டி விட்டது எதுக்காகன்னா, கா என்ற காக்கை விரித்தது எதற்காகன்னா, இந்த சண்பை நகர் வேணிபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த அந்த அங்க இருக்கக்கூடிய அந்த நந்தவனத்துக்கு தண்ணீர் பாய்ச்சறதுக்காகத்தான் காவிரியே வந்தா. நல்லா தெரிஞ்சுக்கணும். காவிரி எதுக்காக வந்தா அப்படின்னா, சண்பை நகர்ல வந்து இருக்கக்கூடிய நந்தவனத்திற்கு தண்ணீர் பாய்ச்சுவதற்காகத்தான் வந்தா. ஆனா இப்ப என்ன பண்றாங்க பெங்களூர்காரவங்க, அத அணை போட்டு மறிச்சு அது எங்களுக்கு தான் சொந்தம்ன்றாங்க. இப்போ எப்படி நம்ம திருக்கோயிலு, அது எந்த கோயிலு? தில்லை. தில்லை கோயில வந்து கவர்மெண்ட் எடுக்க போச்சு. ஆனா என்ன சொன்னாங்க, மூவாயிரர்கள் என்ன சொன்னாங்க, எங்களுக்கு தான் சொந்தம்னு சொன்னாங்க. அதுக்கு என்ன டாக்குமெண்ட் இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. அப்படி கேட்கிறப்பதான் திருப்புகழ்ல இருந்து ஒரு டாக்குமெண்ட் எடுத்து அவர்களுக்கு போட்டு கொடுத்து, அது வந்து தில்லை 3000க்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு தில்லை 3000க்கே கிடைச்சது. அது மாதிரி கந்தபுராணத்துல இந்த காளி நகருக்கு வருகின்ற அந்த நந்தவனத்திற்கு தண்ணீர் வருவதற்காகத்தான் காக்கை விரிந்தது அப்படின்னு சொல்லுகின்ற அந்த டாக்குமெண்ட் வச்சு நாம எப்ப என்ன வாங்கிக்கலாம்? நம்ம தண்ணி, காவிரி தண்ணி எங்க எங்க காளி நகர் நந்தவன நீர்பொழிய மட்டுமே வந்தது அப்படின்றதுதான் அங்க உண்மை. ஆனா வந்த காவிரி என்ன ஆயிடுச்சு? சோலையாக்கிருச்சு. சோழ நாட்டையே சோலையாக்கிருச்சு. எத்தனையோ நாடுகளை சோலையாக்கி வந்துருச்சு. அதனால அத சொல்லுவாங்க. அப்போ அந்த பூசனை செய்வதற்காக இப்ப காளி நகர் பேசிட்டு இருக்கோம். அந்த காளி நகர் எப்படிப்பட்டதுன்னா, எப்பொழுதுமே வண்டுகள் நிறைந்தது. வண்டு எப்ப இருக்கும்? பூக்கள் இருந்தா தான் இருக்கும். சாதாரண பூக்கள்லாம் வண்டு வராது. ரொம்ப தேன் நிறைந்த பூக்களுக்கு வண்டு வரும். தேன் நிறைந்த பூனா நீர் நிறைந்த சோலையா இருக்கணும். நீர் நிறைந்த சோலைக்குத்தான் தேன் நிறையும். ஆக நீர் நிறைந்த இடத்துல, நிறைந்த பூக்கள் நிறைக்கின்ற இடத்துல வண்டுகள் இருக்கிறதுனால எப்பொழுதுமே காளி நகர் வண்டினுடைய ரீங்காரத்திலேயே இருக்கு. காரணம் என்னன்னா, அது சிவபெருமானுக்கு நித்திய பூசனை செய்வதற்காக இந்திரன் தவம் செய்து பெற்ற அந்த நந்தவன இடம் இதுதான். அதனால அந்த இடத்து அதப்போ சிவபூசை பண்றதுக்கு பூ முக்கியம் அப்படிங்கிறதுதான் இங்க சொல்லப்பட்டது. பூக்கள் என்பது சிவபூசைக்கு முக்கியம். ஆனா பூ இல்லாட்டி என்ன பண்ணலாம்? அன்பினால செய்யலாம். அன்பான மலர் தான் சுவாமிக்கு வேணும். அதனால அந்த அப்ப பண்டு பயில் வண்டு அறை சோலை சூழல். இப்ப புரியுதா? பண்பையில் வண்டறை. ஏன் பண்பையில் வண்டறை? எப்பயுமே அங்க சோலை இருக்கும். நந்தவன சிறப்பு எங்கதான் நந்தவன சிறப்பு? காளி நகர் தான் நந்தவன சிறப்பு. ஏன்னா காளி நகருக்குள்ள இருக்குது. அதனாலதான் அது சண்பை நகர்ன்னு சொல்றோம். அதனால முன்னாடி நிறைய பேர் இருக்கு. அதுக்கு வந்து வேணிபுரம், தோணிபுரம்ன்றது எப்ப வந்தது? அது அந்த இது நம்ம எல்லாமே சாமி சம்ஹாரம் அந்த ஊழி காலத்துல வந்ததுதான் தோணிபுரம். அதுக்கப்புறம் அப்படியே வந்து இப்ப வந்து சாமிக்கு நிறைய பேர் இருக்கு. அப்படின்றப்ப அந்த இடத்துல அது கோபுரத்தை பணிஞ்சு உள்ள போய் சந்தை வரு பிள்ளையார் சந்தை அப்பர் உங்கள் அப்ப அந்த பிள்ளையார் பாக்குறாரு. அந்த ஊருக்காரர் யாரு? இப்ப நம்மளால என்ன பண்ணுவோம்? நம்ம ஒரு கோயில், நம்ம ஊர் கோயில் இருக்கு, ஒருத்தவங்களை கூப்பிட்டுருக்கோம், கவனிங்க. நாம இந்த இடம் தான் முக்கியம். அதனாலதான் சொல்றேன், நம்ம ஊர்ல கொஞ்சம் கவனிக்கலாம். இப்போ நாம ஒருத்தவங்களை கூப்பிட்டு நம்ம ஒரு கோயிலுக்குள்ள வர்றோம். ஒரு கோயிலுக்குள்ள, இது நமக்கு பாத்தியப்பட்ட கோயில், நமக்கு தெரிஞ்சவங்க கூப்பிட்டு வரோம். என்ன பண்ணணும்? பரிவட்டை யாருக்கு தான் கட்டணும்? வந்தவங்களுக்கு தான் பரிவட்டை கட்டணும். நம்ம பரிவட்டை கட்டிக்க கூடாது, தெரியும்ல?
நான் வந்தவங்களுக்கு தான் பரிவட்டம் கட்டணும், அவங்களுக்கு தான் மரியாதை செய்யணும். நீங்க பாருங்க சாமி, நல்லா போய் எங்க ஊர் நாங்க எப்பனாலும் பாத்துக்கலாம், இது நீங்க வந்திருக்கீங்க போய் நல்லா பாருங்கன்னு சொல்லுவோம். அது போல சாமி சொல்றாரா, சண்பைவர் பிள்ளையார் அப்பரை பார்த்து, அப்பர் உங்கள் தம்பிரானை நீர் பாடி, உங்களுடைய தம்பிரானை நீங்க பாடுங்க அப்படின்னு யார் சொல்றா? அப்பர். அது ஞானசம்பந்தர் யாரை பார்த்து சொல்றா? அப்பரை பார்த்து நீங்க பாடுங்க சாமி. என்ன பாருங்களேன், போருடைய செவியன் பாடினவரு அவரே பாடலாம்ல. நம்மளால என்ன பண்ணுவோம், யாருக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டோம். போன உடனே எனக்கு தான் பாட தெரியும் பேர் வழின்னு உட்காந்து சாரி காமான்னு பிடிச்சி பாட ஆரம்பிச்சிருவோம். வந்தவர் டயர்டாயிடுவாரு. அது வரைக்கும் நம்ம விட மாட்டோம். ஆனா இங்க என்ன பண்றாரு, சாமி உங்க சாமி உங்களுடைய தம்பிரான் சாமி, அவரை பாடுங்க சாமி நீங்க அப்படின்னு அவரை பாட சொல்லி இவர் கேட்டு நிக்கிறார். யாரு? நம்மளுடைய காளி பிள்ளையார் கேட்டு நிக்கிறார். தம்பிரானை நீர் பாடி என்ன கண் பையிலும் புனல் புரிய. கண்ல என்ன ஆகுது? கண் பையிலும். பயில்தல் என்னது? பயில்தல் என்ன சாமி? நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனை பயிலும். பயில்தல் என்னது? பயில்தல் கற்றல். கற்றல்னா என்னது? மாட்டிக்கிட்டீங்க மாட்டிக்கிட்டீங்க. இப்ப வாங்க, கற்றல்னா என்னது? கேக்குறது. கேக்குறதா? கேட்கறதுக்கு ஏன் கற்றல்? கேட்கறது சொல்லல, பயிற்சி பண்றது. பயிற்சி பெறுறதா? புரிந்து கொள்வது. புரிந்து கொள்வது. சரி சரி. இப்போ கவனிங்க, நீங்க நல்லா படிச்சிட்டீங்க. எங்க இப்ப அம்மாவுக்கு தான், புவனேஸ்வரி அம்மாவுக்கு தான். அம்மா பித்தா பிறை சூடி பாடுங்க. பித்தா பிறை சூடி. சிற்றம்பலம். பித்தா பிறை சூடி பெருமானே அருளாலா எத்தால் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருத்துறையுள் அத்தா உனக்கு ஆளாயினே அல்லேன் எனலாமே. அத்தா உனக்கு ஆளாயினே அல்லேன் எனலாமே. திருச்சிற்றம்பலம். அம்மா இது எதை முதல்ல எப்படி படிச்சீங்க? இத சரி மால்மணிகள் முதல்ல எப்படி படிச்சீங்க? இத எங்க இருந்து படிச்சீங்க? நாங்க திருமுறை புக்ல இருந்து இதெல்லாம் படிச்சீங்க. புக்ல இருந்தாலும் படிச்சீங்க. ஆமாங்க ஐயா. படிச்ச அந்த வரி நீங்க படிச்சதுக்கு அப்புறம் அந்த வரி எங்க வந்துருச்சு? இப்போ மனசுக்கு வந்துருச்சு, சித்தத்துல வந்துருச்சு இல்லையா? உங்களுக்குள்ள வந்துருச்சு இல்லையா? அப்போ அந்த வரி வேற நீங்க வேற இல்லாம பிரிதார நிக்கிறீங்கல்ல, அதுக்கு பேர் தான் பயில்தல்னு பேர். நம்ம படித்தது வேற இல்ல, நாம வேற இல்லன்னு நமக்குள்ள ஒன்றுபடுது இல்லையா, அதுக்கு பேர் தான் பயில்தல்னு பேர். பயில்தல். கற்றல்னா என்ன அர்த்தம்? கற்றல்னா என்ன அர்த்தம்? மனசுக்கு உள்ள தேராது. கற்றல் என்ன அர்த்தம்? பார்த்தாதான் ஞாபகம் வரும். அது பார்த்தாதான் ஞாபகம் வரும். அதுக்குள்ள அங்கதான் இருக்கும், இங்க வரக்காது, இங்க வந்திருக்காது. அங்கதான் இருக்கும், இங்க வந்திருக்காது. அங்க இருக்கிறது இங்க வந்துருச்சுன்னா அது பேர் அது பயில்தல்னு பேர். அங்க இருக்குன்னா உள்ள ஒன்றரை ரெண்டு பொருளும் ஒரு பொருளா மாறிடுச்சு. நான் படிச்சது புத்தகத்து மூலமா. இப்ப எது மூலமா படிச்சுட்டு இருக்கேன்? என்னாலதான் படிச்சுட்டு இருக்கேன், என்னுடைய மனத்தின் மூலமா படிச்சுட்டு இருக்கேன். முதல்ல புத்தகம் மூலமா படிச்சேன், இப்ப மனத்தின் மூலமா படிக்கிறேன். அப்ப நான் வேற இல்ல, அந்த பொருள் வேற இல்லைன்னு வருகின்ற இடத்துக்கு பேரு தான் பயில்தல்னு பேரு. இங்க சொல்றாரு சாமி பாருங்க, கண் பயிலும் புனல் பொழிய. அப்பதான் அர்த்தம். கண் பயிலும் புனல் பொழியன்னா கண்ணு வேற இல்ல, கண்ணீர் வேற இல்லைன்னு இருக்குமா? யாருக்கு? நாவுக்கரசு இருக்கு. நாவுக்கரசு தான் படிக்க போறாரு பாட்டு. நாவுக்கரசு தான் படிக்க போறாரு. கண் பயிலும் புனல் பொழிய அரசு வாய்மை கலை பயிலும் மொழி பொழிய கசிந்து பாடி. நாவுக்கரசுடைய கண்ணையும் அவருடைய கண்ணீரையும் பிரிச்சே பார்க்க முடியாதான். நமக்கு கண்ணீர் எப்ப வரும்? எப்பனாச்சும் வரும். அதனாலதான் கண்ணு வேற கண்ணீர் வேறையா இருக்கு. ஆனா நாவுக்கரசருடைய கண்கள்ல சிவபெருமானுக்காக கண்ணீர் பொழிந்து கொண்டே இருப்பதனால கண் பயிலும். கண் பயிலும்னா கண்ணு வேற இல்ல, அவருடைய கண்ணீர் வேற இல்ல, ரெண்டுமே ஒரு பொருளாக தெரியுமா. எப்ப பார்த்தாலும் கண்கள்ல முத்து முத்தா தண்ணி நின்னுகிட்டே இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு கண் பயிலும் புனல் பொழிய. புரியுதுங்களா? இப்ப புரியுதுங்களா? நள்ளிரவில் நட்டம் பயின்றாடுதல். நட்டம், அவன் நடனம் வேற இல்ல, சிவம் வேற இல்லைன்னு தெரியாத மாதிரி ஆடுறான். அதனாலதான் நட்டம் பயின்றாடும் நாதனை. நள்ளிரவில்
நிறைய பேர் பயின்றாடுதல்னா பெருமான் பயிற்சி பெறான் போல, எங்கேயோ ஒரு ஸ்கூல்ல போய் பெருமான் காசு கொடுத்து டான்ஸ் எப்படி ஆடுறதுன்னு கத்துக்கிட்டு வர்றான் போல, அதனால பயின்றாடுதல் அது பேர் இல்லை. பயின்றாடுதல் அப்படின்னா என்னன்னா, அது அவன் வேற இல்ல, அவனுடைய நடனம் வேற இல்லை. சிவ நடனமும் வேறையா, அவனும் அவனுடைய நடனமும் வேற இல்லை. இப்ப பாட்டு பாடுறான்னு வச்சுக்கோங்க, பாடுறவங்களும் பாட்டும் வேற, அப்படித்தானே? நான் பாடுறேன், அந்த பாட்டு வேற, நான் வேற. அவனோட பாட்டு பேர் என்ன? காம்போதின்பாங்க. நான் யாரு? என் பேரு வேற. அப்போ பாட்டு பாடுறது வேற. ஆனா நடனத்துல நடனம் ஆடுபவனும் நடனமும் ஒரு பொருள் தான், ரெண்டு வேற பொருள் இல்லை. நடனம் ஆடுபவனை பிரிக்க முடியுமா நடனத்துல? ஆனா பாடுறவன என்ன பிரிச்சிடலாம்ல, வாய்ஸை மட்டும் தனியா எடுத்துடலாம். இப்ப நம்ம திரைப்படத்துல பாக்குறோம்ல, பாடுறவங்க வர்றாங்களா, பாடுறவங்களோட வாய்ஸ் மட்டும் தான் வருது. சப்போஸ் நடனம் ஆடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களை பிரிச்சிட முடியுமா? அவங்களை மட்டும் எடுத்துட முடியுமா? அவங்களையும் சேர்த்து போட்டுதான் ஆகும். ஆக நடனமும் நடனம் ஆடுபவனும் பயில்தல் அப்படி பேர் ரெண்டு பொருளும் ஒரு பொருளா நிக்குது. அது போல பயில்தல் என்றால் இருபொருள் ஒரு பொருள் ஆதல், அது பேர் தான் பயில்தல்னு பேர். படிப்பு நாமளும் ஒன்று எண்ணம், அதுதான் நிற்க அதற்கு தகன்னு சொல்றாரு, அது பேர் தான் பயில்தல், வேற ஒண்ணு. அப்போ சொல்றாரு சாமி, கண் பயிலும் மொழி பொழிய கசிந்து பாடி, மன்னிக்கணும், கண் பயிலும் புனல் பொழிய அரசும் வாய்மை கலை பயிலும் மொழி பொழிய கசிந்து பாடி அந்த பெருமானை பாடுறார். யாரு? ஆண்டார். அது நம்மளுடைய சாமி, ஆளுடைய பிள்ளையாராகிய ஞானசம்பந்த பெருமான். சாமி தம்பிரான நீங்க பாடுங்க சாமி. தம்பிரான் என்ன அர்த்தம்? தம்பிரான் அப்படின்னா அர்த்தம். தம்பிரான் தலைவன், இளையவர். தம்பிரான்னா தம்பிரான், பிரான்னா தலைவன், சிவபெருமான். நாம தம்மனது நம்மன்னா அர்த்தம். நம்மன்னா நம்ம எல்லாத்துக்கும், தம்முன்னா எனக்கு, என்னுடைய தலைவன் சொல்ற பேர் தான் தம்பிரான் அர்த்தம். தம்பிரான் அர்த்தம் தம் பிரான் அப்படின்ற பேர் தான் தம்பிரான். அப்போ அந்த தம்பிரானை நீங்கள் பாடு, உங்கள் தம்பி. அதனாலதான் உங்கள் தம்பிரான்டாரு, இல்லன்னா சொல்லியிருப்பாரு நங்கள் நம்பிரான் சொல்லியிருப்பாரு. உங்கள் தம்பிரான், நங்கள் நம்பிரான். நம்பிரான் அர்த்தம் நம்பிரான், நம்மளுடைய பிரான், நம்பிரான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா என்ன சொல்றாரு? ஏன் அப்படி சொல்றாரு? ஏன் நம்ம ஞானசம்பந்தர் அப்படி சொல்றாரு? ஏன்னா முதல்ல கொடுத்தவர் யாருக்கு தான்? இடம் கொடுத்தவர் யாருக்கு தான்? இவருக்கு முன்னாடியே அருள் செஞ்சுட்டாருல்ல, அதனால உங்கள் தம்பிரானை நீர் பாடுங்க அப்படின்னு சொல்ல, கண் பயிலும் புனல் பொழிய அரசும் வாய்மை கலை பயிலும் மொழி பொழிய கசிந்து பாடி அப்படின்னு பாடுறாரு. அவர் என்ன பாடுறாரு, எப்படி பாடுறாரு அப்படிங்கிறத நாம வருகின்ற அந்த அமர்வுகள்ல நாம தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ஆக இன்றைய தினம் நம்ம குறைந்த பாடல்கள் காத்திருந்தாலும் கூட நாம நிறைய செய்திகளை சொல்லியிருக்கோம் அப்படின்ற அந்த உணர்வோடு அடிகள் நிறைவு செய்கின்ற விதமாக இன்றைய தினம் அம்மா லோகநாயகி அம்மா அவர்கள் பாடலாம். அம்மா வான்முகில் வளாகத்தில் லோகநாயகி அம்மா அன்மியூட் பண்ணுங்க. படிக்கிறேன் ஐயா. படிங்க சார். திருச்சிற்றம்பலம். வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நத்தவம் நெறிகள்க மேன்மைகள் செய்க நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்க நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். நன்றிங்க சுவாமி. அடியார்கள் எவரேனும் உங்களுக்கு தெரிந்த கருத்துக்கள் ரொம்ப 2 நிமிடத்துல முடிச்சிருவோம் சாமி, 2 நிமிஷம் முடிச்சிருவோம். அதனால அடியார்கள் ஏதாவது கருத்து பரிமாற்றம் செய்யணும்னா நீங்க தெரிஞ்சுக்கலாம். சிவாய நம்ம ஐயா. இன்னைக்கு நீங்க எடுத்ததுல பயில்தலும் கற்றுதலுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுட்டுங்க ஐயா. பயில்தல்னா உன்னோடு இருக்கிறது, கற்றுதல்னா இனிமே
கற்று இனிமே தெரிஞ்சுக்கிறதுங்கிறது அந்த வித்தியாசம் உங்களால தெரிஞ்சுக்கங்க. சிவாயன் சரி சரி சரி. நன்றிங்க சுவாமி. திருவடி வணக்கம் ஐயா. அடியார்கள் ஒரு பார்க்கும்போது எப்படி அந்த சந்திப்பு நிகழும்ன்றத ரொம்ப உண்மை உணர்ச்சி பூர்வமா கண்ணு முன்னால கொண்டாந்து நிறுத்திட்டுங்க ஐயா. திரைப்படத்துல கண்ணால பார்த்தோம், இன்னைக்கு மனசாலேயே மனப்பூர்வமா உணர்ந்துங்க ஐயா அது நீங்க சொன்னது. அந்த மாதிரிதான் அடியாரம் பெரியவங்க சின்னவங்கன்னு இல்லாத யாரா இருந்தாலும் நம்ம உணர்ச்சி பூர்வமா அவங்களையும் அவங்க காலையும் நாம் போடணும், அவங்களும் நம்ம காலில் விழுந்து நம்ம ஒருத்தர் கட்டி தழுவி மனசால நெருங்கணும்ன்றது உண்மையை ரொம்ப புரிஞ்சுக்கிட்டுங்க ஐயா. ரொம்ப நல்லா இருந்துங்க அந்த இடம். ரொம்ப பூக்கூட ரெடி ஆயிடுச்சுங்க ஐயா. எப்ப வந்து உங்ககிட்ட சேர போகுது அன்னைக்கு வரேன்னு வாங்கி வைக்க சொல்றது. திருவதில் இல்ல, அங்க பண்ருட்டு இங்கேயே ஒருத்தர் பின்றாங்க, பின்றி கொடுக்குறாங்க. எப்ப இந்த நேரம் என்ன வந்து அம்மா திருவடியில வீழ்ந்து வணங்கி பெற்றுக்கிறேன் சாமி. அதுதான் சிறப்பு. வந்து வணங்கி அதை பெற்றுக்கணும். பெருமான் நந்தவனம் வைக்கிறதுக்கு அடியனுக்கு நான் வச்சிருக்க அது செஞ்சு பெருமானுக்கு தினமும் பூங்கரியம் கைங்கரியம் செய்யணும் அப்படின்றது அடியனுடைய நோக்கம். அது அம்மாவோட ஐயா. பண்ருட்டுல அன்னைக்கு வந்து இப்ப வந்து ஒரு பவானி இவர் வந்து அங்க கோயில் திருப்பணி செய்யறாங்க திருவதி கோயில்ல. அதனால மொத்தமா வச்சு ஒரு ஐயா கிட்ட சொன்னது நந்தவனத்தையும் கொஞ்சம் அப்படியே பாருங்க அப்படின்னா, அது வந்து அவர் வரலாறுலாம் சொல்றாரு, அது யாரையா பார்க்கணும்னு சொன்னாரு. பார்த்து கேட்டு அது எப்படியோ எங்க ஐயா சொல்லிட்டாங்க, அது எப்படியோ ஒரு குடும்பம் வரைக்கும் ஒரு அளவுக்கு ஸ்டெப் பண்ணிடுறதுக்கு வழியை சொல்லுங்க, மீதி எது வந்தாலும் செலவாகலாம் பார்த்துக்குறோம், நாங்கள் கொடுத்துட்றோம், அப்படி ஆளாக இருந்து நீங்கள் அதை ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறேங்க ஐயா. பெருமான் திருவள்ளுவர் எப்போ கிடைக்குதுன்னு பார்ப்போங்க ஐயா. ஆசைப்படுறேன் பெருமான் எந்த ஆசையை நிறைவேற்ற பாருங்களேன். மறந்தே போட்டேன் என்னுடைய விஷயத்துல. சும்மா வாய் பேச்சுன்னா வாய் திறந்தா அதால் உதால் பண்ணிட்டேனே தவிர ஒரு பேச மறந்து சிவகுமார திரும்ப நான் பேசி அது ஏதாவது பண்ணி ஊர்ல இருக்கும் இல்லையா, ஏதாச்சும் அட்லீஸ்ட் எல்லா அடியார்களும் சேர்ந்து ஒரு உழவாரமாவது அங்க போய் பண்ணுவோம். அந்த நந்தவனத்துல போய் உழவாரம் பண்ணிட்டு 4 செடியை நட்டு வச்சு வந்துடும். அதுக்கப்புறம் அது வருது வரல அப்படின்னு அது ஏதாச்சும் பண்ணுவோம் சாமி. அதெல்லாம் செய்யலாம். அம்மா செய்த அடியன ஒரு சொந்த பணியில கொஞ்சம் மூழ்கிட்டேன் சாமி. இனி கண்டிப்பா நம்ம அதெல்லாம் சரி செஞ்சிடலாம். நன்றிங்கம்மா, நன்றிங்க. இன்னும் ஒரே ஒரு அடியவருக்கு வாய்ப்பு. சாருமதி அம்மா. ஐயா திருவடி வணக்கம் ஐயா. அனைத்து அடியாருக்கும் திருவடி வணக்கங்க ஐயா. ஐயா சீர்காழி போய் 2 பேரும் போய் அந்த கோயில் சேர்ந்து வணங்குறத வந்து சொன்னீங்கல்லங்க ஐயா. அருள் பெருகு அப்படின்னா ஞானசம்பந்தர், அன்பு செரின்னா திருநாவுக்கரசர், இருள் கடுன்னா நாவுக்கரசர், ஈன்றாள் தன் திருவருளும் அதுன்னா ஞானசம்பந்தர், கலைஞான கன்று அப்படின்னா ஞானசம்பந்தர், அரசும் அப்படின்னா நம்ம திருநாவுக்கரசர் பெருமானும் அந்த கோயில் சென்று அது ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஐயா. புண்ணிய கண்ணு 2 விட்டுட்டீங்க சாமி. புண்ணிய கண்ணு 2. ஆமாங்க ஐயா. புண்ணிய கண்ணு 2. ஆமாங்க ஐயா. அது வந்து என்னன்னா ஆண்ட அரசு ஆளுடைய பிள்ளையார் 2 பேருமே 2 கண்ணு. சுந்தரர் வந்து நம்ம பெரிய புராணத்தோட கதாநாயகரே அவருங்கிறனால அவரை வந்து அதுல சொல்லிட்டாங்கன்னு சொன்னீங்க ஐயா. ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஐயா அது. அப்புறம் வந்து சீர்காழி கோயில் வந்து கோபுரத்தை விட அந்த விமானம் பெருசா இருக்கு. நானும் இன்னும் போனது இல்லைங்க ஐயா சீர்காழிக்கு. எத்தனையோ அங்கதாங்க ஐயா பிறந்து வளர்ந்ததெல்லாம் அந்த சைடு தான். ஆனா போனதே இல்லைங்க ஐயா. பெருமான் வந்து எப்பப்போ யார் யாருக்கு எங்கெங்க எப்ப கிடைக்கணுமோ அந்த குரு வந்து சொல்லிதான் கிடைக்குங்கிற மாதிரி நீங்க சொல்லி சொல்லி ஒன்னொன்னும் அந்த அருள் வந்து ஒன்னொன்னும் நடக்குதுங்க ஐயா. இப்ப அஞ்சயக்களம் போறதுக்கு சாந்தி அம்மா மூலமா ஏற்பாடு பண்ணிட்டு ஏதோ ஒண்ணு பெருமான போய் நம்ம பாக்குறோம் ஐயா. நீங்க குரு சொன்னதுனால அத மனசுல வச்சுட்டு அந்த வடிவை போய் நம்ம போய் பார்க்க போறோங்கிற அந்த இது வந்து இருக்குங்க ஐயா. அந்த குருவாகி உங்க திருவடி தாங்க ஐயா நாங்க வணங்கிட்டே இருக்கணும். உங்க திருவடி தாங்க ஐயா பண்ணிக்கணும். அப்புறம் வந்துங்க ஐயா அடியார்கள் 2 பேரும் அவங்க 2 பேரும் தொண்டர் கூட்டத்தோட சேர்ந்து போய் பார்க்கும்போது 2 பேரும் போய் காலை வணங்குறதுன்னு சொன்னது வந்து ரொம்ப நல்லா இருந்ததுங்க. 2 பேரும் வந்து முன்னாடி வந்து ஞானசம்பந்தர் வந்து வணங்குறாரு, அவரும் கூட போய் வணங்குறாரு. அப்புறம் அடியாரோட சேர்ந்து இருக்கிறது வந்து அவங்களும் சிவபெருமான் தான், நம்மளும் சிவபெருமான் தான், நம்மளும் அடியார் தான், அவங்களும் அடியார் தான். அங்கேயும் சிவபெருமான் தான் இருக்காரு, இங்கேயும் சிவபெருமான் தான் இருக்காரு. ஆனா நம்ம வந்து அந்த எந்த இதுமே இருக்கக்கூடாதுங்க ஐயா. அவங்களும் சிவம், நம்மளும் சிவம். நம்ம எல்லாருமே அவருக்கு கீழே இருக்கிறோங்கிறத மனசுல வச்சுட்டு நம்ம சாமி பாடணும்னா பாடணும், வாய்ப்பு கிடைச்சா பாடணும். எல்லாமே அந்த பெருமான் அவர்கள் தான். எங்கெங்க என்னென்ன வாய்ப்பு கிடைக்குதோ, நமக்கு என்னென்ன நடக்குதோ எல்லாமே பெருமானோட இதுதான்னு அவரை நினைச்சிட்டு மனசுல நினைச்சிட்டு நிம்மதியா வரணுங்கிறது வந்து இன்னைக்கு வகுப்புல ரொம்ப நல்லா சொன்னீங்க ஐயா. சிவாயனம் ஐயா. திருச்சிற்றம்பலம். மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சிங்க சாமி. சரஸ்வதி அம்மா அம்மா வாய்ப்பு இருக்குதுங்களா? ஏதாவது பேச முடியுமா? சரஸ்வதி குருசாமி அம்மா.
அம்மா அவர்கள். சரி ஐயா சிவாயனம் ஐயா. நான் கொஞ்சம் சரியா கவனிக்க முடியலையா, கொஞ்சம் பணியில இருந்ததுனால. இருந்தாலும் அருமையா இருந்தது, ரொம்ப அருமையா இருந்தது. சைவத்தின் புண்ணிய கண்கள் இரண்டும் பத்தி ரொம்ப விளக்கமா விரிவா அருமையா சொன்னீங்க ஐயா. எல்லாம் கேட்டதுனாலும் திருப்பி கேட்கும்போது ரொம்ப ஆனந்தமா மகிழ்ச்சியா ரொம்ப நல்லா இருந்தது, அருமையா இருந்தது. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சிங்கம்மா. எல்லா அடியார்களுக்கும் அடிநாயனுடைய சென்று சேர்த்த வணக்கங்கள். அடியார்கள் எல்லாம் தொடர்ந்து பயணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைவு செய்யலாம். அடியனே ஆறு தொடர்ந்தோர் பாடியதை நமச்சாங்க. ஆறிரு கடந்தோல் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெப்பை ஊருசை தனிவேல் வாழ்க, கொக்குடம் வாழ்க, செல்வே ஏரிய மங்கை வாழ்க, யானை தன் அனங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். ரொம்ப மகிழ்ச்சிங்கம்மா, உங்க எல்லாரையும் பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி. அடியார்கள் உத்தரவு வாங்கிக்கோங்க. நம்ம அடுத்த ஒரு நல்ல அமர்வுல பார்க்கலாம். நமச்சிவாயம். நன்றிங்க. நமங்க ஐயா, திருவடி வணக்கம் ஐயா.